அண்ட் அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து ஒரு அருமையான ஒரு படம். இதுல எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தேர் ஆல் டெபியூட்டன்ஸ். அது வந்து ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ டேரக்டரா இருக்கட்டும், டிஓபியா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், நம்மளோட ஹீரோவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து டெபியூட்டன்ஸ். அண்ட் அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா இந்த பக்கம் வந்து சூப்பரான மேட்டர். பொண்ணுக்கு சார் போடலையா? ஓகே. ஸோ நிறைய சின்ன சின்ன படங்கள், அதாவது சின்ன படங்கள் அப்படிங்கும்போது பட்ஜெட்ல கம்மியாகவும் மக்கள் மனசுல பெருசா நின்ன படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தாய் திருவிழா இருக்கட்டும், லாஸ்டா இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், வித் லவ், இந்த மாதிரி எக்கச்சக்க படங்கள் இருக்கு. அந்த மாதிரி வகையில அடுத்து உங்களுக்கு பயங்கரமா என்டர்டெயின் பண்ண போற ஒரு படமா தான் வந்து இது அமைய போகுது. ஏன்னா ஒரு அழகான ஒரு ஹீரோயின் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இருக்கு. குழந்தை மாதிரி தானே இந்த குழந்தைக்கா கல்யாணம் அந்த மாதிரி வந்து யோசிக்க வச்சுட்டாங்கன்னா பாருங்களேன். பட் நம்மளோட ஹீரோவுக்கு இது வந்து முதல் படம் அப்படிங்கிறது வந்து ஹீரோவா அப்படிங்கிறது தான் பேரே தவிர அத்தனை படங்கள்ல நம்ம அவரை பார்த்துருக்கோம். The whole industry loves him. See, this is what I'm talking about. அதாவது எங்க போய் கேளுங்க, ரிஷிகாந்த் அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னா ஐயோ செம்ம நல்ல பையன்பா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வாயின்னு வரும். பயங்கரமான டேலண்ட்னு அடுத்து தொடங்க உடனே வந்துடும். இது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை. இப்போ ஒரு படம் வந்து ஆடியன்ஸ் வெளில பேசுறாங்கன்னா பரவாயில்ல, பட் இண்டஸ்ட்ரி மக்கள் அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரி அந்த பையன் பெருசா வரணும், சூப்பர் பையன் அப்படின்னு சொல்றது ரிஷிகாந்த் தான். இது வரைக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன். டெஃபினட்டா so happy for you. It's a beautiful debut for you and you're so அவர் அவ்வளவுதான் அவர் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா பயமா இருக்கு, என்ன இவ்வளவு பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே நம்ம இன்னும் நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து முதல் ராத்திரி அப்படின்னா என்ன நீங்க எதிர்பார்க்கலாம், நீங்க எதிர்பார்க்கறதுல இல்ல எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு குடும்ப படம் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்காக வந்து ட்ரெய்லர் வருது பாருங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடலாம்னா வராமையா இருப்பாங்க, ஹாப்பியா தானே இருப்பாங்க. ஸோ அதே ஹாப்பினஸ் தான் இப்போ அவங்களுக்கு என்ன குறைனா நாங்கள் புடவைலாம் கட்டிட்டு வந்திருப்போம், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ முதலாவதாக எங்களோட பில்லர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய படங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் வச்சு வர போற படங்களுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்க போறாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமா இந்த டீம் எங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் கிட்ட ரெண்டு பேரும் சார்ஸ் கிட்ட போய் கதை சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெபியூட்டன்ஸா இருந்தா பரவாயில்ல, யாரையும் வந்து அதெல்லாம் மாற்ற வேணாம், உங்களுக்கு கதை கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அவங்களே இருக்கட்டும், அது வந்து டெக்னீஷியன்ஸா இருந்தாலும் சரி, ஆக்டர்ஸா இருந்தாலும் சரி, we'll go with what you choose அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க டைரக்டரை நம்பி படம் பண்ற அந்த ப்ரொடியூசர்ஸா இருக்கும்போது அவங்க வெற்றி அப்படிங்கிறது மட்டும்தான் எப்பவுமே வந்து நிச்சயமா இருக்கும். முதலாவதாக உங்க எல்லாரையும் வந்து வரவேற்கிறதுக்காக திரு ரவிசங்கர் அவர்களை மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us சார். ஸ்டேஜ்ல பேசலாம் சார், எனக்கு மட்டும் தான் ஓரமா இங்க. Firstly, எல்லாருக்கும் நமஸ்காரம். வணக்கம். சாரி, that is in Kannada. So, Karthik sir, so thanks to grace this function and all Pari sir, our bestie Kirtishwaran and all the if I'm missing some names, sorry. So, coming here means a lot for us. So thank you very much. Coming to our film Navaratri, the moment Raja came and narrated us the story, we really liked a lot, and we didn't hesitate a bit. Why? Because it is being made in Tamil, and see here we have seen so many small budget films becoming huge, and here audiences are really what we call, they are very tasteful, like they don't mind about the scale of the budget of the film. If they really like the film, definitely they will make huge hits there. Recently we have so many examples like Tourist Family, With Love, and so many other films. So we were pretty much confident that what all he how the way he narrated, if we can translate into this thing exactly what he narrated to us, definitely it will be a super hit, we felt. And I came to know that he has done the same thing, and we are pretty much confident that he is going to give us a very big hit. And thank you, Raja. And coming to Rishikant and
Anish. கீழே உட்காந்து எடு, பின்னாடி ஃபுல் கேமரா இருக்காங்க. Anishma, sorry. Okay. So you both have done superbly, and I have seen so much of results, and I'm pretty confident that you will be getting a very good name and a long way to go, both of you. And Bharat Shankar has given a terrific score, and each and everyone, whoever has worked for this film, DOP, the editor, everyone, artist, everyone, costume designer, everyone has given their 100% the best work. So it will all be seen in the film, and please do watch this film in theaters on August 21st. And the same day we have one more release in Telugu, Irumudi. We are even releasing in Tamil. But so both the films have to do good. Anyhow, we have that history of releasing two films in the same day. Chiranjeev sir and Balakrishnan sir, both were super hits earlier back in 23. So, and coming to this thing, our journey started in Tamil. We thought we'll do a film with a big star, and we will debut in Tamil. We thought like that, and we did 20. I think this was in 24. We approached our Thala Ajit sir and with the director Adik. He is the #1 star, and we thought we'll go start our journey in Tamil with him, and he really gave a nod to us, and we were always very thankful to him for giving us Good Bad Ugly, which was a huge hit in the year 25. And second, we approached Pradeep Ranganathan sir with Kirti. Yes, that was also a very big hit. And third attempt, we are doing this Maharatri. Definitely, you will bless us, and you will make this film to a very good hit. And pipeline, we are doing another 3 films. Again, some small content film with G Squad, Lokesh Kanagraj presents. And we are doing one with Suri sir after this Mandadi, and we are doing one with Vikram sir, Dhruv Vikram. So please, I'm pretty much confident that our journey in Tamil will be very sweet and successful. Thank you one and all. Thank you Tamil audiences for really supporting us, and thank you one and all the people who are in the industry who are really encouraging us. Thank you very much. Thank you so much. Thank you so much. ஸோ ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டா வந்து முறைப்படி என்ன எல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடந்தப்பறம், ஐயோ நான் அப்படி சொல்லல, கல்யாணம் நடந்தப்பறம் வந்து ஃபோட்டோஸ் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி உறவு முறைகள் நிறைய இருக்காங்க இந்த படத்துல. அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும், பிகாஸ் எங்களோட ஃபேமிலி யாரு, அவங்க யாரு என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். அந்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்களா, இந்த காஸ்டிங் யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து மாப்பிள்ளையோட தங்கச்சி அவங்கள வந்து கூப்பிட போறோம். கீர்த்தி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்ச சுமித்ரா தேவி அவர்களை மேடை கழிக்கிறோம். மாப்பிள்ளையோட மருமகன் பரமு கிருத்திக், ப்ளீஸ் ஜாயின் us on the stage. on the stage. மாப்பிள்ளையோட அத்தை பொண்ணு ராணி, அத்தை பொண்ணா ஓகே, தீபிகா ராஜா அவர்களை மேடை கழிக்கிறோம். மாப்பிள்ளையோட பெரியம்மா பார்வதி நடிச்ச ராதா அவர்களே மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage. ஒரு குட்டி போட்டோ ஓகே. உங்க எல்லாரையுமே வந்து அழகா இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எங்க ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் கார்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா ப்ளீஸ் ஜாயின் us on stage. அப்படியே கேப்ல அந்த மௌனம் வாசிக்கிறவங்க போயிட்டாங்கன்னா ஒரு 2 பாட்டு கிட்ட போட்டுட்டீங்கன்னா ஓகே. தேங்க்யூ. ஸோ எங்க ஃபேமிலியில இருக்கிற லேடிஸ் அண்ட் அது ஒரு சூப்பர் ஸ்டார். ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ ஒரு குடும்பம்னா இவ்வளோ அழகா இவ்வளோ பேர் இருந்தா கலகலன்னு இருந்தாதான் அந்த குடும்பம் ரொம்ப அழகா இருக்கும். அது ஒரு கல்யாணம் தான் கலகட்டும். திஸ் இஸ் தேர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்ஸ் பேபி. ஸோ குடும்பத்துல வந்து அடுத்த எல்லாரையும் வந்து கூப்பிட்டுலாமா? பெண் வீட்டார். ஸோ இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டார், இப்போ பெண் வீட்டார் வராங்க. சித்தி தேவி பானுப்பிரியா அவர்களை மேடை அழைக்கிறோம். சித்தியோட பொண்ணு ரம்யா
அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்கிற வர்ஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சோ பெண்ணோட அத்தை பையன் ரவி அவர்கள் மதன் ரவிங்கிற கேரக்டர் பண்ணிருக்காரு. Please join us on stage. பொண்ணோட மாமா குமரேசன் நரேன் அப்படிங்கிறவரு இந்த குமரேசன் கேரக்டர் பண்ணிருக்காரு. Please join us on stage. பெண் வீட்டார்கள் சுறுசுறுப்பா வாங்க. எஸ், தேங்க்யூ. So again, the artists who put their heart and soul into this. எப்பவுமே வந்து இந்த சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. அந்த வகையில் எங்க எல்லாருக்கும் இது அமைஞ்ச ஒரு ரொம்ப அழகான அமைஞ்ச டீம். தேங்க்யூ. சோ இனிமே யார் மேல வந்தாலும் கேமராவை பாருங்க. இங்க கல்யாணத்துல இருக்க மாதிரி இங்க பாருங்க மேடம் அப்படி சொல்ல ஆள் இல்ல, அதனால நீங்களே பாத்துருங்க. தேங்க்யூ. சோ அடுத்தது ரெண்டு குடும்பத்துக்கும், பெண் வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும் தெரியுமா. ஒரு கிராமத்துல ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க. சோ அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஆளுங்களா இருப்பாங்க. அவங்கதான். சோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான். மரக்கடை ஓனர் மன்னாரனா நடிச்சிருக்கிற திலீபன் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நண்பர்களா நடிச்சிருக்கிற வேலன் மற்றும் கௌஷிக் சேர்மத்திலே கம்சதீன் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்திகேயன் கருப்பா நடிச்சிருக்கிற கார்த்திகேயன் அவர்களே மேடை கிடைக்கிறோம். நிறைய முத்தமிழ் கச்சேரிக்காரரா நடிச்சிருக்கிற முத்தமிழ் அவர்களை மேடை கிடைக்கிறோம். Please join us on stage, sir. Thank you. எல்லாருமே கேமரா பாருங்க கொஞ்சம். Thank you. Can we give a big round of applause to all these people? Thank you so much. நன்றி. Thank you. சோ எங்க குடும்பத்துல இருந்து முதல்ல வந்து பேச போறது மாப்பிள்ளையோட மச்சான். பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கும் போது மச்சான் கிட்ட இருந்து ஆரம்பிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த படத்துல எப்படின்னு எனக்கு தெரியாது. சோ அப்துல் லீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கண்ணன் அப்படிங்கிற அருமையான கேரக்டர். நம்ம ஆள் வந்தா ஏதாவது ஒரு கலை கட்டி இருக்கும். அது என்னங்கிற ஒரு ஷேர் பண்ணுவாரு ஸ்டேஜ். சாரி, மணிமேகலை மேம் பார்த்தோம், அந்த பக்கமா போயிட்டு தெரியாம. அஞ்சனா சார் சூப்பர், அந்த உடனே ஒன்று பண்ணிட்டீங்க சார். இதுதான் கல்யாணம் சுத்தம்ல அந்த மாதிரி. தேங்க்யூ சார். சரி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை வந்து மருது முத்துசெல்வியோட முதராத்திரிக்கு வர வைக்கிறோம். அதாவது வழக்கமா மண்டபம் புக் பண்ணி கல்யாணம் நடத்துவாங்க, நாங்கள் முதராத்திரி நடத்துகிறோம். இதில் வந்து முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ராஜா தான். சம்மந்தமே இல்லாத பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு புது படம், ஒரு புது டெபியூ ஆர்டிஸ்ட்டு, புது டெபியூ டைரக்டர். என்னை எப்படி பார்க்குறேன்னா, சாருக்கு பீஸா வந்த மாதிரி, அப்புறம் சூதகோவம் வந்த மாதிரி, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் வெளியில் வரப்ப அதுல இருந்து ஒரு வேவ் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், புது ஆக்டர்ஸ், புது நடிகர்கள் நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி எங்கள் படத்தில் வந்து நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. பேர் தெரிஞ்ச நிறைய பேர், அனிஷ்மா, சேத்தன் சார், வெங்கடேஷ் சார், பக் சார், பல பேர் நடிச்சிருக்காங்க. பேர் தெரிய போகிற, பேர் ரெகக்னேஷன் நிறைய வாங்க போகிற நிறைய ஆக்டர்ஸ் இப்போ அந்த மாதிரி சுமித்ரா, வர்ஷினி, தீபிகா, அப்புறம் கார்த்தி, நரேன்மணி, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இது பாசிபிளாக ஆக்குறதுக்கான ஒரு அடித்தளம் போட்ட மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நான் கேட்டேன், கொஞ்சம் கடைசியாக பேச வைங்க, முதலையே ஏற்றி விட்டீங்கன்னா கடை நடக்க ஆரம்பிச்சிருந்தேன். சொன்னேன், ஏற்றி விட்டாங்க, பரவாயில்ல. ஸோ நிறைய பேசணும்னு வந்தேன். திடீர்னு உங்கள் கேமராலாம் பார்த்தோன்னே எனக்கு பேச வரல. ஸோ இதோட பெரிய சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் வந்து கதாநாயகன் ரிஷிகாந்த்.
வந்து அதான் அவங்க மணிமேகலை சொன்ன எக்ஸாக்ட் அந்த திரும்பவும் சொல்றேன், கரெக்ஷன், என் பேர் அஞ்சனா. சாரிங்க மன்னிச்சிருக்கேன், அது மன்னிச்சிருக்கேன், அது சார், அது ஏதோ அது அந்த அது தெரியாம வந்துருச்சு, திருப்பி மன்னிச்சிருக்கேன். சரி, ரிஷிகாந்த் வந்து எங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்டார்டிங். நாங்கள் வந்து நான் வேலையை விடும் போதே எனக்கு 26 வயசு ஐடியில் வேலை விடும் போது, அப்போ வந்து ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் தான் தஞ்சை அடைஞ்சிருப்போம். அப்போ வந்து ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி புலம்பிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, இன்னும் ஒரு வாரத்தில் காசெல்லாம் தீர்ந்தது போல இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, குழப்பமா இருக்குன்னு. அப்போ டக்குன்னு வந்து அந்த சோஃபா பக்கத்தில் கால் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு தலை இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் சரியாயிடும், முதல்ல அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. யாரும் பார்த்தா ரிஷிகாந்த். எனக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷம் வந்து சினிமாவில் ஊறி எல்லா வேலைகளும் பார்த்து கஷ்டப்பட்டு அதான் எனக்கு வந்து ஒரு வாரத்துல காசு தீர்ந்துருமே இருந்தது. அவன் காசுலாம் தீர்ந்து 1 மாசம் 2 மாசம் ஆயிடுச்சு. ஆனாலும் உலகமே நம்மளுக்கு தான் இயங்குதுன்னு நம்மளை உணர வச்சு நம்மளை வந்து ஒரு இவ்வளவு நாள் இன்ஸ்பயர் பண்ணி இவ்வளவு தூரம் வந்தது. அவனோட ஜேர்னில நான் இருக்கேன், என்னோட ஜேர்னில அவன் இருக்கான். அண்ட் ஆரம்ப கட்ட காலத்துல அப்படி இப்படி சேர்ந்து ஒரு படம் நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் ரெடில்ஸ்ல இருந்தேன், ஸ்பாட் வந்து படப்பையில. எங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் வந்து 200 ரூபா, தனியா போறது ரொம்ப கஷ்டம். அப்ப அவன் தான் சொன்னான், பாய் என் வண்டியில ஏறுங்க, உங்களுக்கு தனியா நீங்க போனீங்கன்னா 200 ரூபா, 2 பேர் சேர்ந்தா 400 ரூபா, 2 பேரும் சேர்ந்து பெட்ரோலை போட்டோமா, மீதி இதர செலவுகளை பார்த்துக்கலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம், வாங்க சூப்பர் வண்டி கூப்பிட்டு போயிடுறேன்னா. அவன் வண்டினா அப்படி ஒரு அருமையான வண்டி அது. மற்ற வண்டியில ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனா சாயங்காலம் கூட போயிடலாம். அந்த வண்டியில ஏற்றிட்டு அவன் பிரேக் அடிச்சு அங்க கிரீன் சிக்னல் இருக்கும்போது பிரேக் அடிக்கிறான். ஏன்னு கேட்டா அப்பதான் ரெட் இருக்கும்போது நிற்கும், இப்போ நீங்க அடிச்சாதான் கரெக்டா இருக்கும்னா. ஆனா அந்த வண்டியில ஏறி உட்காந்து எங்க கொண்டு போய் விட போறான், என்ன பண்ண போறான், எங்க போய் சொல்ல போறாங்கன்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, இந்த ஸ்டேஜ்ல இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கேன். அவனோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அப்படி இப்போ அவன் இருக்கிற பொசிஷனை வந்து ஒரு ஏஜென்சியோ இல்லை யாராவது சேர்ந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இப்படி ஒரு ஹீரோவை உருவாக்கணும். ஏன்னா இப்போ முதலாத்திரி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் படத்துல வந்து ஹீரோ, அடுத்து கார்த்திகனா படத்துல ஹீரோ. இது நடக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு பல லட்சங்களோ பல கோடியோ கூட செலவாகலாம். பட் இந்த ஸ்டேஜ்ல இவ்வளவு ஆர்கானிக்கா அவன் வந்திருக்கான்னா அது முழுக்க அவனோட உழைப்பு, அவனோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். அதாவது ஒரு மாசம் வந்து இப்போ ஒரு ரோல் வரும், ஒரு சின்ன ரோல் தான், பட் அவன் ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருந்தான். அந்த ரோல் வந்து அந்த டெஸ்டினேஷனை விட்டு அவனை அவையவா கொண்டு போகுது, அதோட தள்ளி போகுதுன்னா அந்த மாசம் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, வாடகை கொடுக்கணும் பரவாயில்ல, அந்த ரோல் பண்ண மாட்டான். எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும், என்னடா இப்படி இருக்கான்னு. பட் எல்லாத்துக்கும் அது நிறைய பேர் கிண்டல் கூட பண்ணாங்க. பட் அது எதையுமே எடுத்துக்காம அவன் ஒரே டைரக்ஷன்ல இருந்தனால்தான் அவன் இங்க வந்திருக்கான். டேய் ஹாப்பி ஃபார் யூடா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராஜா வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணது வந்து ஒரு டைரக்டர், நல்ல டைரக்டர் அந்த டைரக்ட் பண்ணும்போது அந்த மானிட்டர் பார்க்கறதே அவ்வளோ அழகா இருக்கும். அவன் வந்து அடுத்தடுத்த டைலாக் ஆர்டிஸ்ட் சொல்ற முன்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் கரெக்டா இருப்பான். அந்த இடத்துல எங்க இக்கு வரணுமோ அங்க இக்கு வரணும், எந்த இச்சு வரணுமோ இச்சு வரணும், எந்த இடத்துல அந்த கட்டா அவங்க இது பண்ணுறத முழு படத்தை மண்டையிலேயே ஓட்டிட்டு அதை வந்து அதை பார்க்கும்போது அவ்வளோ சிம்பிளா நடக்கும், அவ்வளோ இது நடக்கும். என்ன பிரச்சனை எது நடந்தாலும் சரி, அவன் என்ன நடக்கணும், என்ன எடுக்கணும்னு நினைச்சானோ அதை அழகா எடுத்திருக்காப்புல. நல்லா சாரி அவன் பேசிட்டு இருக்கேன், மன்னிச்சிருப்பா, அடுத்த படத்துல எதுவும் சான்ஸ் கொடுக்காம. ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்கு, பெரிய ஒரு ரெகக்னேஷன் இருக்கு, எல்லாத்துக்கும் கிடைக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு போக போறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஓகே, ஸோ அடுத்ததாக நம்மளோட டெக்னீஷியன்ஸ்ல ஒருத்தர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க போறாரு. அவர் போஸ்டர் டிசைனர் வியாக்கி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். It's such a young team. ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துருங்க எல்லாருமே. எல்லாருக்கும் வணக்கம். முதலாத்திரிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் தேங்க் பண்ண வேண்டியது. எங்க மைத்ரிக்குள்ள கூட்டிட்டு வந்த ஃபேமிலிக்குள்ள சேர்த்து கீர்த்தி, லவ் யூ மேம். இன்னொன்று அனில் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வச்ச ட்ரஸ்ட் வந்து கேட்ட ராஜா சார் வந்து வியாக்கி இருக்கா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
ஸோ கீர்த்தியும் அனில் சார் வச்ச நம்பிக்கை தான் இன்னைக்கு திரும்பி மைத்திரியில் அடுத்தடுத்த படங்கள் எல்லாம் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. அவர் அப்துல்லா சொன்னவர் தான் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ல ஏற்றாதீங்கன்னு சொன்ன அவர்கிட்ட முதல்ல பேர் போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ கம்மிங் டு முதராத்திரி, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அனில் சார் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வியாக்கி அடுத்த படம் பண்றோம், டியூட் ஓகே ஃபைன் சூப்பர், பட் இது டியூடை விட பயங்கரமா ஒன்று பண்ணுவீங்க அப்படின்னு. சரி சார், டியூடை விட பயங்கரமா என்ன பண்ணுறது தாங்களே சத்தியமா டியூட் பெஞ்ச் மார்க் பண்ணிட்டோம். இது என்ன ஜானர் என்ன இதுன்னு தெரியல. நான் போய் ராஜா மீட் பண்றேன். நான் திருநெல்வேலி, ஸோ ஹீஸ் ஆல்சோ ஃப்ரம் திருநெல்வேலி. எனக்கு அப்படியே படத்துல என்ன நடக்குதோ அப்படியே திருநெல்வேலி ஸ்டைலாக ஃபுல்லாக நிறைய பண்றாரு. என் கூட என் ஃப்ரெண்டு வரான், முடிச்சுட்டு அவன் சொன்ன வார்த்தை, இந்த படம் பயங்கரமா இருக்கும் தல, நம்ம தயவு செஞ்சு எதாவது பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அங்க ஸ்டார்ட் பண்ணது. அன்னையில ஒரு வாரம் கூட ராஜா வந்து என்கிட்ட டவுட் பண்ணதே இல்லை. நான் ஃபுல்லா நம்பி, ஐயா நான் படத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்க என்ன பண்ண முடியும் பண்ணிக்கங்க, நான் கொடுத்ததுதான் டைட்டில், நான் கொடுத்ததுதான் போஸ்டர், நான் கொடுத்தது எல்லாத்தையுமே நம்பினாரு. ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி ராஜா. எந்த அளவுக்கு அவர் நம்புறாரு நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா, அது வரைக்கும் நான் ராஜாவை செட்ல பார்த்ததே இல்லை. போட்டோ ஷூட் நடக்குது, அவ்வளோ அவருக்கு வேலை ஒன்று கரெக்டாக நடக்கல. ஏன் என்ன மாதிரியே இருக்குங்கய்யா, நான் நார்மலாக ஜாலியாக தான் இருப்பேன், வேலை நடக்கலன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வேலை நடக்கலன்னா ஒரு டோன் ஒன்று வந்தது. ஏங்க நிஜமாவே ஒரு இப்படி தான் இருப்பாரா அப்படின்னு. ஏன்னா என்கிட்ட இது வரைக்கும் அப்படி ஒரு சைடு காட்டதே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வேலை பார்க்கணும்னு நான் நம்புறேன். நேற்று நைட்டு வரைக்கும் கூட ஒரு போஸ்டர் அனுப்புறோம்னா ஐயா சூப்பர், அவ்வளோதான், அந்த லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ராஜா. இது ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அண்ட் டு டெக்னீஷியன் டீம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் வந்து மாவீரன் பேக்ரவுண்ட்ஸ்கோட பெரிய ஃபேன். சரி ஓகே, என்னை அப்பையில இருந்தே டெய்லி ஓடிட்டே இருக்காங்க. பரத் அடுத்த படம் எப்ப, பரத் அடுத்த படம் எப்ப கரெக்டா நம்ம 3 கூட பேக் டு பேக். எனக்கு அதுக்கு முன்னாடி அன்பேடியானல் வந்து தொடுவானத்தில் ஒரு ட்ராக் இருக்கும். பாரியா அவர் சேர்ந்து என்ன மேஜிக் போட்டாங்கன்னு தெரியல, பயங்கர அது. நான் அப்பா அந்த பாட்டு கேட்டு அடுத்த 3 படம் டேரக்டர்ஸ்டே சொல்றது, அந்த மாதிரி ஒரு பாட்டு வாங்கியிருக்கேன்னா செம பாட்டு வாங்கியிருக்காரு ராஜா, செம மெலடி ட்ராக் அது வருது. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அப்புறம் ரிஷிகாந்த் வந்து தலைவா, எப்படின்னா நான் எப்பவும் யாரையாவது பேசும்போது ஒரு விஷயம் பேசுவோம். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் எல்லாம் நடந்துடாது. ஒருத்தர் 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 1 வருஷம் ஆகும். பட் வேலை பார்த்துட்டே இருந்தாலும் கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய தமிழ் இப்போ நல்லா சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு இதாக இருக்கிறீங்க. படம் வந்து ஆப்வியஸ்டா நான் எனக்கு ஆஃப் சொல்லிட்டு ராஜா போட்டு காமிச்சாங்க. நான் சொல்லி முடிச்ச ஒரே அந்த படம் பார்த்துட்டு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்களும் அனிஷ்மா ஸ்டார்ஸ் அவ்வளோ ஃபன்னாக இருக்கு, சூப்பராக இருக்கு. 2 பேரோட காம்போவும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. அனிஷ்மா ஆல்ரெடி நீங்கள் 2 6 இருக்குது, இப்போ ஹேட்ரிக் வருது, அது கண்டிப்பாக செமையாக ஒர்க் ஆகும். இந்த அப்துல்லா நம்ம அங்கேருந்தே நாங்கள் அப்படியே சின்னதுல இருந்து ஒரு படிப்படியாக வந்தோம். கரெக்டாக ஒரு படத்தில் அமையவே இல்லை. சரி எங்கேயாவது அப்துல்லா வந்து அவரோட செம்ம குவாக்கு இருக்கும், அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம பண்ணுங்கிற ஆசை இருக்கும். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம்பெயின் அமைஞ்சிருச்சு. ஃபுல் ஃபன்னாக இதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் இருக்கும். படத்தையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு செம்ம கேப்ஷன் ஒன்று வச்சிருந்தீங்க, கிரீன் ஃபிளாக் அன்டில் டெஸ்ட் இஸ் பேஷன்ஸா. ஸோ அது ஏன் உங்களுக்கு படத்தில் தெரியும், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சேத்தன் சார், நான் ரீசெண்டாக வந்தவங்க எல்லா படத்தோட பெரிய ஃபாலோவிங் இருக்குது. லைக் அன்பேடையோட பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. இது பயங்கர வெர்சடைலாக இருக்குது சார். நான் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ராஜா தான் சொன்னேன், இது இப்படி ஒரு காட்டலாங்கிறது எப்படிங்க யோசிச்சிங்க அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமாக இருக்கு. அண்ட் இந்த படத்துல வந்து சூப்பர் டெபியூட் ஷமாக்கியா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேர் நான் பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்பட்டேன். ஓ சாரி, ஒன்று வந்து டிஓபி சுரேன், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு வாக்கு. உங்களுக்கு ஒரு படத்தில் செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சு ஒரு 20-30 மினிட்ஸ் ஒரு மழை பயங்கரமாக பெய்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. ஆனால் அது உண்மையிலேயே மழை பெய்யல. அவ்வளோ சூப்பராக லைட்டிங் பண்ணியிருக்காரு, அவ்வளோ சூப்பராக அதை கன்சியூம் பண்ணியிருக்காரு. ஆல்சோ எடிட் ஒரு இடம் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல, அனிஷ்மாவோட ஒரு போர்ஷன் ஒரு பிரேக்காக ஒன்று போகிறது. அந்த இடம் வந்து எனக்கு படம் பார்க்கும்போது டக்குனு ஒரு வில்லேஜ் ஒரு ஒரு எல்லாம் ஒரு ஃபேமிலி கூட பார்க்குறோம், டக்குனு ஒரு டிரான்ஸ் சைக்கிள் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ சூப்பராக எப்படி அந்த ஷிஃப்ட் இருக்குன்னே தெரியல, அவ்வளோ சூப்பராக கட் பண்ணியிருக்காரு. நேற்று நான் ட்ரெயிலர் எனக்கு ராஜா அனுப்பிச்சு முதல்ல தான் சொன்னேன், இந்த பரத் டிஓபி
ட்ரெய்லர் 3 பேர் சேர்ந்து விக்ரி ட்ராகன் எனக்கு ட்ரெய்லரை வந்து பிரிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த 2 டெபியூட்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டு வச்சுக்கோங்க, பெருசாக வருவாங்க. அண்ட் நான் ரொம்ப முக்கியமாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஆள், என் ஜேர்னியோட மிகப்பெரிய பில்லர். எனக்கு இந்த டைட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் நறுக்குன்னு போய் உட்காந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டோம், இதான் ஐடியா பண்ணிட்டோம், இது ஆனால் போஸ்டில் வச்சா செட் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் அந்த வந்து கரெக்டாக இருக்கும், எல்லா இடத்துக்கும் சூப்பராக இருக்கும்மா. இப்போ உள்ள வரும்போதே பார்த்தோன்னே செம்மையாக ஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கு. தேங்க்யூ வீரா, எனக்கு நான் என்ன கேட்டாலும் என்ன இருந்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணாலும் பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அதாவது எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இதுக்கு மேலே என்ன பேசுறது தெரியல. ஸோ தேங்க்ஸ் டு இவங்க எல்லாருக்கும் முன்னாடி என்னை நம்பி நீ பண்ணுறதை கொண்டு பார்த்துக்கலாம்னு சொன்னேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வேற யாரையும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. யுவன் சூப்பர் டைட்டில் அனிமேஷன் சமையல் பண்ணியிருக்கீங்க. வேற யார் இருக்கா? ராஜா, தேங்க்யூ. கரிஷ்மா சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபைவ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ அடுத்ததா இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர். ஆக்சுவலி வந்து அங்காடி தெரு படம் பார்த்தோன்னே சுத்தமா ஐயோப்பா பயமா இருக்கிற பார்த்தாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவர். பட் இந்த படத்தை பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிக்கிற கேரக்டர் அது இருக்கும். திரு ஏ வெங்கடேஸ்வர் அவர்களே மேற்கொண்டு ப்ளீஸ் வாங்க. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சுப்ராஜ் சார் உட்பட எல்லா டைரக்டர்களுக்கும், பாரியர்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள் உட்பட அந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த முதலாத்தை படத்தை ஒரு புது இயக்குனருக்கு இயக்குவதற்கு கொடுத்த மதுரை மூவி மேக்கர்ஸ் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆக்சுவலி அங்காடத்திற்கு அப்புறம் நடிகனா எனக்கு வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் இருக்கும். ஒரு கோபமாக பேசுகிற மாதிரி, அப்புறம் எரிச்சலோட பேசுகிற மாதிரி, கன்னிங்கான ஒரு கேரக்டராக தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் நானும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த கதை எனக்கு சொல்ல வரணும் அப்படின்னு இவருக்கு ராஜா கேட்டப்போ, சரி வாங்க கதையை கேட்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் இந்த கதை சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு அந்த கதையை கேட்குறப்போ எந்த கேரக்டர் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஸ்லேயே கதையை கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கதையை கேட்டு முடிச்சுன்னா அவர் சொன்னது, இந்த அப்பா கேரக்டர் தான் சார் நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு ஒரு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதும் இல்லை. அப்படி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பண்ண முடியுமான்னு எனக்கே டவுட்டாகவே இருந்துச்சு. அப்போ அவங்க கேட்டப்போ அவர், இல்லை சார் நீங்கள் கரெக்டாக இருக்கும், நான் அதை உங்களை பண்ண வச்சிருவோம் சார் அப்படின்னாரு. அதே மாதிரி என்னை நல்லா பண்ண வச்சிருக்காருன்னு படம் பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. முதல்ல ராஜாக்கு அதுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் என் கூட நடிச்சிருந்த நடிகர்கள்ல இப்போ ஆல்ரெடி எல்லாரும் சொல்லிட்டாங்க. நம்ம அப்துல், அவர் நான் செட்டில் பார்க்கும்போது எனக்கு இவர் யார் அப்படின்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு பக்கத்தில் அந்த பஸ் தான் சொன்னார், இவர் நடிகருங்க அப்படின்னு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு சொன்னார். அப்புறம் நானும் அவரை பேச ஆரம்பித்தோம். அதே போல் சேத்தன் சார் எல்லாருக்கும் தெரியும், அவர் மிகச்சிறந்த நடிகர்னு. அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க கேரக்டர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்தில். அப்புறம் மற்ற நிறைய புது நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிசைனர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, எல்லாரை பற்றியும் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ அதை நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட, இந்த படத்தில் வந்து என் கூட நடித்த கருப்புன்னு அவர் ரொம்ப நான் சொல்லணும். எனக்கு வந்து அவரு குழந்தைவர ஒரு நடிகர், ஆனால் எனக்கு அவரு நடிக்கும் பயமாக இருந்துருக்கணும். எங்கே நம்மளை ஓவர்லுக் பண்ணிருக்கோம், இந்த கேரக்டர் வேறு நம்ம பண்ணாத ஒரு கேரக்டர் இருக்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவரு கூட வரவங்க மட்டும் கேர்ஃபுல்லாக நடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா ரிஷிகாந்த், நான் வந்து அவரை செட்டில் பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க் மட்டும் வந்துச்சு, இவர் ஒரு பெரிய நடிகராக வருவாருன்னு. அது எனக்கு ஏன்னு தெரியல, அது ரீசனே தெரியல. பார்த்த உடனே 2 ஷாட் நடிக்கிறப்ப பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு முடியல, நானே அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் யாருக்கு எதுவும் சொன்னதே இல்லை, நீங்கள் வளர்ந்து வர்றப்போ படத்தில் நடிக்கணுன்ற அந்த ஒரு என்ன சொல்றது, தமிழ்ல சொல்லணும் காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்லணும் பிரதர். ஆனால் நிச்சயமா நீங்க ஏதோ பெருசா வரப்போறீங்க மட்டும் மனசுக்குள்ள படுது அப்படின்னு. அந்த மாதிரி அவருடைய
பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கேரக்டர் உள்வாங்கி அதுக்கு அவர் ரெடியாகிற தன்மை. இதுல ஒரு சீன்ல வந்து நாங்க எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக முடிஞ்சிட்டு ஹீரோயின் வந்து அவங்க வீட்டை விட்டு கிளம்பலாம், அதாவது ஹீரோயின் ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது இல்ல தங்கிட்டு காலையில போங்களேன் அப்படின்னு சொல்லும் போது எண்ணில் இவர் உள்ள வந்து ஒரு ஷார்ட் சொல்லணும், இருங்க போலாம் அப்படின்னு. 2 வார்த்தை தான் அந்த சீனுக்குள்ள அவர் வந்து சொல்றப்ப அந்த சீன் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு முழுமையான சீன் இருந்துச்சு. நான் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரிஷிகாந்த், நீங்க பெரிய நடிகராக வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சிறையா அனிஷ்மா, எனக்கு வந்து அவங்க அப்படிதான் கூடுவேன் செட்ல. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஏதோ நம்ம வீட்டு குழந்தைய பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளவு சிரிச்ச முகம், அவ்வளவு எளிமையானவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு நிச்சயமா ஹேட்ரிக் தான். குறிப்பா எல்லா மேடையிலையும் யாரோ ஒரு நடிகரோ இல்லை யாரோ ஒரு சொல்லுவாங்க உதவி இயக்குநர்களை பத்தி. அது சம்பிரதாயத்துக்காக சொல்லுவாங்க. நான் உண்மையிலே உணர்ந்ததால சொல்றேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனர் வந்து உதவி இயக்குனர் பெரிய பில்லரா அமைஞ்சிட்டா அதுவே அந்த படத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிடும், வெற்றியை சீக்கிரமா கொண்டு வந்துடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கோ டைரக்டர் அருண்ல ஆரம்பிச்சு அப்புறம் எல்லா உதவி இயக்குநர்கள், குறிப்பா சொல்றதா இங்க ஆதித்யான்னு ஒன்று இருக்காங்க. எனக்கு செட்ல அவங்க பார்க்கும்போது இது இந்த லேடியா இல்ல ஆம்பளையா எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு இருக்கும். அவ்வளவு தூரம் 20 ஃபுல்லாவே நைட்டு தான். அவங்க அப்படியே ஈவினிங் 6 மணிக்கு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி மார்னிங் மறுநாள் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முதல்ல அசிஸ்டன்ட் டீம்ஸ் எல்லாத்தையும் 1 month வாழ்த்துக்கள் தான். அதே போல இந்த படத்துக்கு புது இயக்குனருக்கு வேண்டிய எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லபடியா கொண்டு வரதுக்கு உதவி செஞ்ச தயாரிப்பு நிர்வாகிகள், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அருண், இப்படி எல்லாருமே தனித்தனியா சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி நான் உணர்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படத்துக்கு அந்த படத்துல ஒர்க் பண்ற அத்தனை பேருடைய சோலும் முழுமையா ஒர்க் பண்ண அந்த படம் நிச்சயமா ஒரு வெற்றியை போய் அடைஞ்சிடும். இங்க நான் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே என் சுரேஷ் சந்திர சார் சொன்ன வார்த்தை தான். இது வரைக்கும் நான் வந்து நிறைய படங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். பொதுவா பிஆர்ஓக்கள் வந்து அவங்க படத்தை வந்து பெருசா சொல்லுவாங்க. ஆனா அது சொல்றப்ப நமக்கு தெரியும் இவங்க நம்ம பார்த்து சொல்றாங்களா இல்ல உணர்ந்து மனசார சொல்றாங்கன்னு. சுரேஷ் சந்திரா சார் அவ்வளவு தூரம் எக்ஸைட் ஆகி எனக்கு முதல்லாம் தடையை கொடுத்து நீ பாராட்டினாரு. இந்த படம் ஒரு சிறப்பான படமா வரணும். ஏன்னா மைதி மூவி மேக்கர்ஸ் பெரிய ஹீரோஸ், பெரிய டைரக்டர்னு படம் எடுத்துட்டு இருக்க சமயத்துல முதலாக தமிழ்ல ஒரு புதுமுக டைரக்டர் ஒரு கண்டென்டான ஒரு பட்ஜெட்ல கண்டென்ட்டை நம்பி படம் பண்றாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இந்த படத்துல ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் அதை கொடுத்தது ராஜா, அவங்க தனிப்பட்ட முறையில் நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் பயந்தும் அதை தாண்டி இந்த கதை பண்ணது காரணம் நம்ம டிசிடர் சொன்ன மாதிரி தான். அவர் கதை சொல்லும் போது ஏதோ ஒரு திருநெல்வேலியில நம்ம பக்கத்துல உட்காந்து கண்ணை மூடிட்டோம்னா அப்படியே சுத்தி வந்து நமக்கு வந்து திருநெல்வேலிக்காரன் பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். செட்லயுமே அவர் அப்படிதான் டைலாக் சொல்லி கொடுப்பாரு. பேடை பார்க்கவே மாட்டாரு. அந்த அளவுக்கு அந்த கதை அவர் மனசுல ஊறி இருந்ததால ஏதோ என்னைய முடிஞ்ச அளவுக்கு எந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு. நானும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். மற்றபடி யாரையும் விடலைன்னு நினைக்கிறேன். அப்துல்லா சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் சொல்லியாச்சு. அந்த டிசைனர் நீங்க என்னங்க இவ்வளவு விஷயம் அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, உண்மையிலே பாராட்டணும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் பேசும்போது கவனிச்சிங்களா, சந்தான வாய்ஸ் மாதிரி இருந்து கண்ணை மூடி கேட்கிறப்போ அப்படியே இருந்துச்சு எனக்கு அவர் கேட்கிறப்போ. ஸோ வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை நீங்க சிறப்பாக இருந்தால் தூக்கி கொண்டாடுங்க. எனக்கு தெரியும் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்றேன்னா படம் வந்துட்டு நல்லா அவங்க பத்தி பேசவே மாட்டாங்க, கமெண்டே வராது அவங்கள்ட்ட இருந்து. ஒரு சின்ன புன்சிரிப்போட நடந்துருவாங்க. ஆனா படம் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த படத்தை நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்க மாப்பிள்ளையோட அப்பா, அந்த கம்பீரமான அப்பா, ரொம்ப அழகா ஆசையா குடும்பத்துக்கு எல்லார பத்தியும் அண்ணன் பேசிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக ஒரு பியூட்டிஃபுல் லிரிக்கல் வீடியோ உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் வந்திருக்கீங்க. கல்யாண வைப்ல, வெட்டிங் வைப்ல ஒரு சாங் பார்க்கணும்ல.
ஆடுறாங்களா நெக்ஸ்ட் போடுறோம், முடிச்ச உடனே நம்ம எல்லாரும் ஒரு பார்ட்டியை போடுறோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து we have two important people from the technical team. ஸோ இவங்க 2 பேரும் எல்லா படத்துக்குமே இவங்க 2 பேரும் இல்லைன்னா அவ்வளோதான், ஏன்னா எல்லாமே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ we have our editor and DOP. ஸோ editor அசோக் அர்ஜுனன் அவர்களை மேடை அழைக்கிறோம் with a big round of applause, and our DOP சுரேந்திரன் பரஞ்சோதி அவர்களை மேடை அழைக்கிறோம். ஸோ thank you so much for being a pillar. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இது என்னடா பேசுறதுன்னு நேற்று ப்ரிப்பேர் பண்ணப்போ வீடியோ எடுத்து பார்த்தோம், 5 நிமிஷம் வந்துச்சு. இப்போ மேலே ஏறும்போது 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு விடலாங்க. எப்போ 2 மினிட்ஸில் முடிக்கிறதுன்னு நினச்சேன். சரி 4 மணி நேரம் படத்தை 2 மணி நேரம் ஆக்கும்போது 5 நிமிஷம்ட்டாக 2 நிமிஷம் முடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எல்லா பேரும் சொல்லி என்னால் இப்போ தேங்க் பண்ண முடியாது, இப்போ விஷயமே ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது ஃபஸ்ட்டு வந்து முதராத்திரி ராஜா லோயலோவில் வந்து ஃப்ரெண்டு ரூம்மேட்டு எல்லாமே. ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து இந்த ஸ்கிரிப்டில் இருக்கேன் ஆல்மோஸ்ட் 7 to 8 years. ஸோ படத்தை பற்றி நான் சொல்ல தேவையில்ல, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இந்த படத்தை எடுத்துருக்குன்னா அதிலே தெரிஞ்சுக்கங்க இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாமே புது டீம் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க, தேட்டருக்கு வந்து பாருங்கள். ஏன்னா இந்த மந்த் வந்து எல்லாமே பெரிய பெரிய படம் வருது, அதில் எங்கள் படம் காணாமல் போயிடக்கூடாது. நீங்கள் போக விட மாட்டீங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ. அண்டு ஒரே ஒரு தேங்க்ஸ் கிவிங் மட்டும் முக்கியமான சொல்லிக்கணும். என்னன்னா இந்த ஸ்டேஜில் இப்போ நான் இங்கே இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது என்னென்னா, நான் இன்ஜினியரிங் முடித்த உடனே எனக்கு மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைன்னா நான் இங்கே கிடையாது. இதே மாதிரி தான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களோட சப்போர்ட்டோட தான் இங்கே வந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், லயோலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. என்னோட குருநாதர்கள் கோவிந்தராஜ் சஜின் அண்ணன், கோவிந்தராஜ் அண்ணாவுடைய சப்போர்ட்னால என்னை இப்போ அவர் மூலயமா கிடைச்ச கான்டாக்டில் தான் நான் அடுத்து இங்கே இன்னும் நான் சர்வே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ கோவிந்தனா. சஜின் அண்ணா வந்து நான் ஃபர்ஸ்ட் சீரியல் எடிட்டராக ஸ்டார்ட் பண்ணேன், அங்கே தான் சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சஜின் அண்ணா. அண்ட் ஒட்டுமொத்த ட்ராவலுக்கும் இன்னும் வந்து ஒரு இடத்துல சேர்க்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த படம். ஸோ அப்படி இந்த படத்தில் என்னோட பாட்டு ராஜாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாத, எந்த ஒரு பேக்ரவுண்ட்ஸுக்கும் பண்ணாமல் ராஜாவோட ஸ்கிரிப்ட் மேலேயும் அவனோட நரேஷன் மேலேயும் அவனோட ரைட்டிங் மேலேயும் நம்பிக்கை வச்சு எங்கள் புது டீம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மைதிரி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அனில் சாருக்கு ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. லவ் யூ ஆல். தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ். தேங்க்யூ. என்ன சார் அடுத்து என்ன ஹீரோ என்ட்ரியா? எனக்கு அவ்வளோ பேசுகிறாங்க. ஸோ முடிச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்குங்க என்னோட அப்பா அம்மா அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்படி ஒரு நியூ கமர்ஸ்க்கு நம்பிக்கையாக இப்படி ஒரு படம் கொடுத்தா மைத்ரி நீங்கள் பேசுகிறது ரொம்ப 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 ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். அண்ட் அவர் ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார், ஒய் ரவிசங்கர் சார் அண்ட் அனில் சார் எங்களை பிளைண்டாக நம்பி எங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல என்னோட குரு டிஓபி செல்வகுமார் எஸ்கே சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டேன், தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அண்ட் our hero, Madanayagam, Rishi and Mississippi Anishma. Thank you so much. And the whole Madratri family and technicians, my voice, assistant cameraman, and assistant directors, thank you. And ஏன்னா முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்பிக்கை வச்சு எனக்கான பல இடத்துல ஃபைட் பண்ணி இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்து இந்த படம் முதராத்திரி இப்படி உருவாகிறதுக்கு முழுக்க காரணமாக இருந்தது ஒரே ஒன்னொரு மை டைரக்டர் அண்ட் இங்கே வந்து ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் தேங்க்யூ. சீஃப் கெஸ்ட் சார் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் முதராத்திரி குடும்ப படம் கண்டிப்பாக ஆகஸ்ட் 21 தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. Thank you so much. Okay, so
எல்லா ஊர்லயுமே வந்து ஒரு பூசாரி ஒருத்தர் இருப்பாரு. அந்த கோவில் ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்த கோவிலோட பூசாரி சொல்ற மாதிரி தான் அந்த ஊரே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பலமான ஒரு கேரக்டர் பண்ணுவாரு. ஒரு சீனியர் பிஆர்ஓ கிட்ட பேசும்போது அவர் வந்து சொல்லியிருந்தாரு, டாப் ஹீரோஸ் எல்லாருமே ஒரு கம்பாரிசன் இருக்குமா ஒரு 2 பேருக்குள்ள அந்த பீரியட்ல. ஆனா ஒரு சில கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மட்டும் அது ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. இப்போ நாசர் சாரா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ் சாரா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு ஆர்டிஸ்ட்னா அவர் தான். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சேத்தன் சார் அவர்களே நினைக்கிறேன். வணக்கம். ஓகே, சப்போர்ட்டிங் ஆக்டர் இல்லையா, அதனால தான் சரி. முதல்ல வந்து ராஜா இந்த கதை வந்து நரேட் பண்ணும்போது நாங்கள் குடும்பமாக கேட்டோம். குடும்பமாக கேட்டு 3 பேரும் விழுந்து சிரித்தோம். அப்புறம் என் ஒய்ஃபை தான் ஃபஸ்ட்டு நடிக்க கேட்டாங்க. அப்புறம் ஏதோ டேட் ஒர்க் அவுட் ஆகல. சரி, நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க போல அப்படின்னு நினச்சேன். வந்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் வேணும் இண்டஸ்ட்ரியில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கார்த்திக் சார், பாரி எல்லாம் இங்கே வந்திருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் கிரேசிங் தி ஒகேஷன். அண்ட் இங்கே முக்கியமாக நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது டைரக்டர்ஸ் டீம். அருண் வெல்வி, ஆதித்யா ஸ்ரீனிவாசன், வெங்கடேஷ் சார் சொல்லிட்டாரு. நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆதித்யா வந்து உங்களை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ஆதித்யா நேரம் ஒரு கொஞ்சம் இப்போதான் ஒரு கேர்ள் ஃபோன் பண்ணுறாங்க. நான் தான் ஆதித்யாவா? ஆனால் உண்மையாகவே பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணாங்க. ஆதித்யா, தயாளன், ஹரிகிருஷ்ணா, ஹரிஷ், சக்தி, லீசா, மகேந்திரன், மாதவன், பிரதுமன், எல்லாருக்கும் நன்றி. உங்கள் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா எவ்வளோ ஃபுல் ஒரே நைட்டில் நடக்கிற கதை. ஸோ இட் wouldn't have been possible without your hard work. Of course, எடிட்டர், டிஓபி சூப்பராக பண்ணாரு சுரேஷ். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக சொல்லணும்னா இதில் வந்து நம்ம காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா, இதில் வந்து அழுக்காக இருக்கணும் கேரக்டர். ஸோ தலையிலேருந்து டோ எண்டு வரைக்கும் வந்து கருப்பாக மேக்கப் போட்டு அது எவ்வளோ அழுக்காக்க முடியுமோ அவ்வளோ அழுக்காக்கிட்டாங்க. என்ன காஸ்டியூமும் அழுக்காக இருக்கணும். ரெண்டு நாள் நடிச்சதுக்கப்புறம் 3வது நாள் காஸ்டியூம் போட போகிறேன், ஸ்மெல் வருது. என்னங்க இது ஸ்மெல் வருது, ஏன் துவைக்கலையா? இல்லை பூர்ணிமா மேடம் வந்து துவைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், அழுக்கு மாதிரி இருக்கணும், அழுக்காவே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் வெரி ஸ்மூத் அண்ட் ஈஸி. அண்ட் அதுக்கப்புறம் துவைச்சு கொடுத்தாங்க. அண்ட் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பரத், ஆஸ் யூஸ்வல், சொல்லவே வேண்டாம். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் இந்த படத்தையும் நம்ம அன்பே டயானாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி. ஸோ அடுத்ததாக எங்களோட ரொம்ப ஃபேவரட், இவரோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா இந்த படத்துக்கு வந்து பாட்டு எல்லாமே வந்து அவ்வளோ கதையோட ஒன்றி அந்த மியூசிக் வந்து அவ்வளோ எலிவேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. அண்ட் படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே அது வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. மாவீரன்லேருந்து நான் பெரிய ஃபேன் டெஃபினட்டா. பரத்சங்கர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு டைம். விடிக்காலையில் வரைக்கும் வேலை பார்த்துட்டு திருப்பி வந்திருக்கோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. ராஜா டைரக்டர் அந்த ஃபிலிம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா ரொம்ப பர்சனலான விஷயமா நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப ஒரு ஓப்பன், ரொம்ப இன்னசென்ட் டைப், ரொம்ப ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன். பட் ஆனால் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்காரு.
நடிச்சவங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. டிஓபி சூரியன், எடிட்டர் அசோக் எல்லாருமே இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு சொல்றதுல வேற இது மட்டும் தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏன்னா உண்மையாலுமே எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எல்லாரோட வேலைப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்கு. ஸ்கோராகவும் சரி, சாங்ஸாகவும் சரி, எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டிங் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிச்சு. அண்ட் ராஜா ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அனில் சார் and other producers of Maitri, I'm so grateful and thank you to all of you. August 21st படத்தை மறக்காம பாருங்க. and கார்த்திக் சார், பாரி ப்ரோ, ஸ்ரீ கணேஷ் ப்ரோ எல்லாருக்கும் நன்றி. ரிஷிகாந்த், அனிஷ்மா, அப்துல் இவங்கெல்லாம் நான் பெரிய ஃபேன். நான் வந்து அவங்களெல்லாம் யூடியூப்ல முன்னாடி அவங்க தளபதி ஸ்பூஃப் பண்ணும்போது டெம்பிள் மங்கீஸ் வீடியோலேருந்து எல்லாமே பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட நேரில் அவங்களோட ஒர்க் பண்ணுறதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. நல்ல மாற்ற மாதிரி சூப்பரா. தேங்க்யூ. ஸோ யா, அடுத்ததா நம்ம கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ஃபார் ப்ராப்பரா நம்ம வந்து விஷ் பண்ணி அவங்களாம் பிளஸ் பண்ணி இருக்கணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தோட வந்திருக்காங்க. அதில் முதலாவதாக இவர் பிளஸ் பண்ற அளவுக்கு பெரிய வயசெல்லாம் கிடையாது, குட்டி பையன், ரொம்ப டேலண்டடான பையன். We have been seeing him for so many years and extreme talent அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீ கணேஷ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இயக்குனர் ஸ்ரீ கணேஷ், 8 தோட்டாக்கள், 3 BHK கலக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து நிறைய படங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த படம் இது வந்தது மெயின் விஷயம், நான் படம் பார்த்துட்டேன். ஸோ நான் படம் பார்த்துட்டேன், படம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் எல்லாம் பார்த்து ப்ரெஸ் எழுதணும்னு கேட்டுட்டு தான் வந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் திங், எனக்கு ரிஷியை ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கு ரிஷியோட இந்த லான்ச்சு ஒரு ஹீரோவாக அவரோட இந்த இடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் இந்த ஜேர்னி நான் ரிஷியை ஒரு 10-12 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு பெரிய ஜேர்னி ரிஷியோடது. ஸோ நான் ரிஷிக்காக இந்த படத்தை பார்க்கும்போது ரிஷி அப்படின்னு நினச்சி பார்க்க ஆரம்பித்தேன். பட் இந்த படம் ரிஷியை தாண்டி ஒரு பெரிய டீம் இந்த படத்துல அவ்வளோ ஹார்ட் அண்ட் சோலோட உழைச்சிருக்காங்கன்றது இந்த படம் பார்க்கணும். என்டையர் டீம், எனக்கு இந்த படம் இன்னொரு விஷயம், ரிஷியில் ஆரம்பிச்சு, டைரக்டர்ல ஆரம்பிச்சு, டிஓபி நிறைய பேருக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், எனக்கு அந்த எமோஷன் தெரியும். ஸோ அவங்க எல்லாரும் எவ்வளோ ட்ரீமோட எவ்வளோ பேஷனேட்டாக உழைச்சிருக்காங்கன்றது ஐ திங்க் உங்களுக்கு இப்போவே இந்த ஃபங்க்ஷனில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட டீம், அவங்களோட எனர்ஜி, அப்படிதான் இந்த படம் முழுக்க இருந்துச்சு. இதோட டைரக்டர் ராஜா கருப்பசாமி. நான் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது ஒரு முதல் ராத்திரின்னு டைட்டில், நல்ல ஃபன்னான ஒரு ஜாலியான படமா இருக்கும்னு நினைச்சேன். முதல் 20 மினிட்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த படத்துல இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. படம் நிறைய விஷயங்கள், நிறைய சீன்ஸ் ரொம்ப டீப்பா இருந்துச்சு. நான் இன்டர்வல்ல வந்து யாரு டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். நான் இந்த பேரு, இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு விஷுவல் இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா இவரை காட்டினாங்க, பயங்கர யங்கா ஸ்டைலிஷா ஒருத்தர் காட்டினாங்க. ஸோ அப்படி நீங்க எதிர்பார்க்குற ஒரு ஃபன்னான ஜாலியான படமும் இருக்கு இதுல. அதை தாண்டி வேற ரொம்ப இந்த பிரஸ் எல்லாரும் பாராட்ட போகிற இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள்ல ஒரு படமா இருக்கிற ஒரு படம். மொத்த டீம், ஸோ அனிஷ்மா, சேத்தன் சார், அப்துல். ஸோ அப்துலுக்குமே நான் பெரிய ஃபேன், அவரோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்துலோட எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டர் இருக்கு. டிஓபி, மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாரும் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ 3 BHK அவங்க தான் தெலுங்குல ரிலீஸ் பண்ணாங்க. ஐ வில் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஸோ அவங்க இந்த படத்தை, எனக்கு இந்த படத்தை அவங்க இவ்வளோ பெருசாக பொசிஷன் பண்ணி இவ்வளோ பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நிறைய படங்கள் இந்த மாதம் இருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் இந்த படத்தை இப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி தெரிய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஆடியன்ஸோட சப்போர்ட், மெயினாக ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். ஸோ விஷிங் த என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட், வெரி பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. வெரி சாஃப்ட் ஸ்போக்கன், வெரி ஸ்வீட். ஆனால் வேலையில் வந்து பயங்கரமான ஆள். அடுத்து அதே மாதிரி ஒரு ஆளை தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இம்மென்ஸா இருக்கிற டேலண்ட் எல்லாம் ஒரு ஸ்மால் பேக்கேஜ்ல சும்மா அப்படி ஆட்டம் பாம்பு மாதிரி வரும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இவங்க பற்றி சொல்லும் போது ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப வர்சடைலாக இருந்தது, இந்த படம் பார்த்துட்டோம், அவ்வளோ அழகாக இருந்தது, ஒரு குஷி ஜோதிகா மாதிரி உங்களை வந்து கம்பேர் பண்ணி அங்கே வச்சிருந்தாங்க. துருன்னு பயங்கரமாக இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு. ரொம்ப அழகாக வேற இருக்கீங்க.
வந்து யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூப்பிட்டு போயிட போறாங்க. சினிமாலையும் நிறைய நடிக்கிறோம் எங்க படங்கள். அனிஷ்மா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சார், பாரி சார், ஸ்ரீகணேஷ் சார், நிதிஷன் சார், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே மறந்து போச்சு. நான் கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மைத்ரி மூவிஸ், தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ அனில் சார், தேங்க்யூ ரவிசங்கர் சார், தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா. நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல, இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திருப்பி பார்த்தா பேக்ல நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் படம்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சினா அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு முதராத்திரி மலர் ஃபிலிம்க்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு, என்னை செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு முத்து செல்வின்னு தான் என்னோட கேரக்டரோட பேர். இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு forever grateful. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேறு என்ன சொல்ல, சப்போர்ட் இல்லாமல் என்னால் பண்ணிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சேட்டா, நான் ஃபர்ஸ்ட் நாள் செட்டில் வந்தபோது சாப்பிடல. அப்போ எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. மோஸ்ட் கைண்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க் வித். நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்க இந்த வின்னுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு ஒரு பிகினிங். மருது நாயகத்தை எல்லாரும் பார்க்கறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்றேன். உங்களுக்கு அப்புறம் சூரியன் எங்க சூரியன், எனக்கு I'm really happy for you. Thank you so much. Thank you சூரியன். அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பார்க்குறேன். இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லை யாருக்கூடையும். தேங்க்யூ. அப்புறம் வியாக்கி, பரத் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதித்யா, தேங்க்யூ. அருண், தேங்க்யூ. ஹரி, தேங்க்யூ. தயா, விஷா, மகேந்திர, எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிஷ் அண்ணா, உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஷேவ் பண்ணிட்டு வந்தீங்க. தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் பிரகாஷ், பாலாஜி, சசி, அப்புறம் சாண்டி, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அருண் ஒழிச்சுருக்காங்க. தேங்க்யூ அருண். எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சினிமாவில் வந்துட்டு இவ்வளோ நல்ல அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பேஷனேட்டாக சினிமாவை பார்க்குறாங்க. அதுக்கு ராஜா தேங்க்யூ. திருப்பியும் தேங்க்யூ. அப்புறம் அருண் அண்ணா தேங்க்யூ. அப்புறம் நிறைய யாராச்சும் சொன்னாங்க. அப்புறம் காஸ்ட்டுக்கு வர ஸோ சேதன் சார், தேங்க்யூ சார். வெங்கடேஷ் சார், சுமி, வர்ஷினி, கார்த்திக், இனியா, பானு அக்கா, ஷெலிஷினி, சனிதா மேம், தீபிகா, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பூர்ணிமா மேம், பெரிய தேங்க்யூ மேம். அப்புறம் நான் யாராச்சும் மிஸ் பண்ணலாம் நினச்சிங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. நிஜமாவே ஒரு கல்யாணக்கார பொண்ணு கூட இந்த மாதிரி வந்து வைக்கப்படாதுன்னு நினைக்கிறேன். ஹலோ மேடம், சரி ஓகே, நீங்க அங்கே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கியூட். அது அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து தெரியுது அவங்க கிட்ட. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். யூ கோயிங் டு கோ பிளேசஸ். மதிக்கல, சரி அடுத்தது போயிடலாம். ஓகே, ஸோ
அடுத்து வந்து we have this blockbuster director. அதாவது ஒரே ஒரு படம் அடிச்சா ஒரே ஒரு படம் பாரு எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம், பிரில்லியன்ட் மூவி. கீர்த்தீஸ்வரன் அவர்களை மேடை கட்டினோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த செட்டப் யார் பண்ணான்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஐடியாவே ஒரு கல்யாணத்துக்குள்ள வர மாதிரியே இருக்கு. அதுவே ஒரு படத்தோட மூடை கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த காஸ்டிங், இந்த மாதிரி ஒரு காஸ்டிங்கை சூஸ் பண்ணதுலேயே எனக்கு டைரக்டர் எவ்வளோ சென்ஸ்ன்னு தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த எனக்கு என்ன வட்டார வழக்கெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நான் வெளியே வந்தேன், அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் குடும்ப படம்னு போட்டிருக்கு. எனக்கு இது ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தான். ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடக்ஷன். ஹாய் ரவி சார். ஸோ அவர் வந்துட்டு இங்கே ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ் இவங்க. டெபியூட்டன் டைரக்டர்ஸுக்கு எல்லாம் எப்படி சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நான் போன ஃபங்க்ஷனில் இங்கே நின்று பேசினேன், இப்போ கெஸ்ட்டாக வந்து இங்கே பேசுகிறேன். அது எல்லாத்துக்குமே காரணம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். ஸோ நான் அவங்களுக்கு ரொம்ப இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் படத்தோட ஹீரோ ரிஷிகாந்த் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் போன வாரம் கூட சும்மா பேசும்போது எனக்கு தோணுது சொன்னேன், நடிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ரூட் மேப்பே இல்லை, இங்கே ரோட் மேப்பே இல்லை, நடிக்க ட்ரை பண்ணால் நடிக்கிற ஆக முடியாது, நீங்கள் வேற ஏதாவது ஒரு இதில் போயிட்டு அப்படியே நுழைஞ்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் எனக்கு அப்போ தான் ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. எனக்கு அதை பார்க்க ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு, தப்பாக அட்வைஸ் பண்ணிட்டோன்ட்டு. நடிக்க மட்டுமே ட்ரை பண்ணி நடித்து மட்டுமே ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு ஹீரோவாக வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எனக்கு திரும்ப போய் நான் என் ஃப்ரெண்டுக்கு மாற்றி இவரை சொல்லணும், இல்லை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. வெரி ஹாப்பி ஃபார் ரிஷி. அண்ட் அனிஷ்மா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த படமே ஒரு மாதிரி ஒரு மெட்டி ஒளி வைப்ஸில் இருந்துச்சு. வந்து பார்த்தா சேதன் சார் இருந்தார், எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் எக்ஸ்ட்ராடனரி காஸ்டிங். மெயினாக எனக்கு அவங்க உள்ளே போனீங்கன்னா ஒரு 2.5 hours செம்ம என்டர்டைன்மெண்ட்டு, நல்லா இருக்குது, ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக வெளியே வரலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ another blockbuster loading. கண்டிப்பாக அது வந்து தெரியும் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தீஸ்வரன் அவர்களே. ஸோ அடுத்ததா we have a very important person again. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில பேரை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் அவங்க பேர் சொன்னாலே அவங்களோட குட்வில் வந்து இட் ஃபாலோஸ். எல்லாருமே அவங்க சூப்பர் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி சூப்பராக பண்ணுவாங்க, சூப்பராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளெஸிங்ஸ்லேருந்து விஷஸ்லேருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் தான் இவருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே கேட்டாலும் அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், அதாவது ஜமா மாதிரி ஒரு படமும் பண்ண முடியும், அன்பே டயானா மாதிரி ஒரு படமும் பண்ண முடியும்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரென்ஸ் காமிச்ச ஒரு ஆக்டர், ஒரு பிரில்லியன்ட் டைரக்டர். We are looking forward for so many movies from you. ஆரி அவர்களை வெடிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவெண்ட் வந்து கலந்துக்கிறது. இதுக்கு இன்வைட் பண்ண சுரேஷ் சந்திரா சாருக்கும் மைத்ரி அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து என்ன மாதிரி நிறைய ஆட்கள், என்ன மாதிரி ராஜா ப்ரோ மாதிரியான ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து வெறும் கனவுகளை மட்டும் எடுத்துட்டு இவ்வளோ தூரம் பயணிச்சு வர்றவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஒரு சில படங்கள் தான் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக தான் நான் மதுராத்திரியை வந்து பார்க்குறேன். ரொம்ப பேஷனேட்டான ஒரு குரூப், வெறும் சினிமா வந்து ரொம்ப உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு குரூப் சேர்ந்து ஒரு படம் பண்ண எப்படி இருக்குமோ அப்படிதான் மதுராத்திரி எனக்கு இருந்தது. முக்கியமாக வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது வந்து இந்த படத்தோட ரைட்டிங் தான். ஒரு காமெடி படம் பண்றோம் அப்படிங்கும் போது அதுல எப்பயுமே வந்து ஒரு கருத்தை நம்ம சொல்ல ஆசைப்படுறோம்னா அது கருத்து படமா அது சொல்றதை விட ஒரு காமெடி படமா இருந்துச்சுன்னா அது இன்னும் நிறைய இடங்கள்ல போய் அதை சேரும். இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதை வந்து ரொம்ப அழகாவும் லேண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
இந்த படம் வந்து நிறைய விதத்துல ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் வந்து சேத்தன் சார் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சேத்தன் சார் வந்து நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஐ லவ் சேத்தன் சார், எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அன்பே டயனா பண்ணும்போதே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு பூசாரி ரோல் ஒன்று பண்ணுறேன், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா எப்பயுமே வந்து சேத்தன் சார் வந்து பயங்கர ஓப்பனான பர்சன் தான். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு. அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆகி சொல்லும் போதே அந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. படம் போய் பார்த்தப்ப இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கர பிரில்லியண்டாக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அவங்க வந்து ரசிச்சு பார்த்தேன். அவ்வளோ கேரக்டர்ஸ் என் மைண்ட்ல நிற்குது. முக்கியமா அப்துல் ப்ரோலாம் வந்து அவரு இன்னைக்கு இருக்கிற அப்துல் ப்ரோக்கு இருக்கிற இடம் ரொம்ப கம்மியான இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வர படங்கள் எல்லாத்துலயுமே அப்துல் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அவ்வளோ அழகா ஒரு பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடக்கும். அவங்க அந்த இடத்துல அவர் நடிச்சிருந்ததெல்லாம் வந்து பிளாஸ்டா பண்ணியிருந்தாரு. இன்னும் பயங்கரமா ஆச்சரியப்பட்டது வந்து நிறைய சின்ன சின்ன நடிகர்கள், மெயினா வந்து இந்த லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துல கலக்கி அவங்க தான் வந்து மெயினா நடிகர்கள் ஆக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க தங்கச்சி ரோல் பண்ணியிருந்தாங்க, அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. தீபிகா அவங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மாவா நடிச்ச 2 பேர் எல்லாருமே அந்த ஃபேமிலி வெங்கடேஷன் சார் எல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாக்குறதுக்கே வந்து பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப கியூட்டா இருந்தாரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு டெடி பேரை பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது அவ்வளவு அழகா வந்து அந்த ரெயின் கோட் போட்டுட்டு பைக்ல உட்காந்துருக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ஹாப்பி எல்லாருமே. அண்ணன் முத்தமிழ் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அந்த பர்னிச்சர் ஓனரா அந்த அண்ணன், அவரோட இதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. வட்டார வழக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அது அழகா வந்து ரெசனேட் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மெயினா இந்த படத்தோட ஸ்டார்ஸ் அப்படின்னா அவங்க அனிஷாவும் ரிஷி ப்ரோவும் தான். அனிஷா வந்து எப்பயுமே எல்லா படங்களையும் தன்னோட ஒரு கியூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துலயும் அப்படிதான். ஒரு சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப பிளாஸ்டா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மெயினா இந்த இது சொல்லணும்னா ரிஷி ப்ரோ தான். ரிஷி ப்ரோ வந்து நிஜமாலே வந்து அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ ஆத்மார்த்தமா இருக்கு. நானும் இந்த மதுராத்திரி டீம்ல ஒரு ஆளா தான் இங்க வந்திருக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ஜெயிக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. அவங்க கிட்டத்தட்ட எங்களோட பயணம்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருந்து வந்த ஆட்கள் தான் நாங்களும் வந்து. அவர் சொன்ன மாதிரி வெறும் நடிப்பை மட்டுமே நம்பி எப்படின்னா ஜெயிச்சிடணும் அப்படின்னு வந்து நிறைய நேரங்கள்ல ரிஷி ப்ரோ கிட்ட பேசும்போது சொன்னோம் வந்துடணும்னு. நான் நினைக்கிறது என்னன்னா, ரிஷி மாதிரி ஒரு நடிகன் ஜெயிக்கலைன்னா இங்க யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ரிஷிக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு. ஏன்னா தமிழ் சினிமால சாந்தனு பேர் வச்ச யாருமே தோற்றது கிடையாது. அவர்கிட்ட ஒரு காந்தம் நிஜமாலே இருக்கு. நான் வந்து படம் பார்த்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன். படத்தோடைய அந்த ஃப்ரேம்ல என்ன அழகா இருக்காங்க. ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன், அவர் வந்து இப்ப தெரியுது கார்த்திக் சுப்ராஜ் சார் ஏன் வந்து உங்களை நடிக்க வச்சாரு அப்படின்னு. ஏன்னா அவர் நீங்களும் பார்க்க ரஜினிகாந்த் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறதுதான் வந்து நான் பாக்குறேன். பேர்ல வந்து காந்த், ஆனா பண்ண ரோல் வந்து மருதநாயகம். சோ அதுக்கான ஆக்டிங் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா ரிஷி ப்ரோக்கான ஒரு இடம் இந்த படம் மூலமா ஓபன் அப் ஆகும். கண்டிப்பா ரொம்ப பெரிய ஒரு அவர் இடத்துக்கு அவர் வரணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ரசிகன்ல ஒருத்தனா நானும் வந்து ஆசைப்படுறேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்க்கை. முக்கியமா தலைவன் சரத் பேங்கர், அவரு அன்பு டயனாலுமே பயங்கரமான ஒரு ஒர்க்கு, பயங்கர சின்சியரான ஒரு மியூசிக் டைரக்டர். அவர்கிட்ட போனீங்கன்னா நம்ம அந்த படத்துக்கு 10% வேலை செஞ்சா அவர் 110% வேலை செய்வாரு. அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியரான ஒருத்தர். அவர் எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து சாங்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு தலைவர். ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்க. அப்புறம் வியாக்கி ப்ரோ, அவரோட டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ஃபர்ஸ்ட் படமே அவர் தான் பண்ண வேண்டியது. அவர் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. அந்த படத்துலயாவது மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் எடிட்டர் அவங்களுமே ரொம்ப சூப்பரா ஒரு அழகான ஒரு பேஸ் சூப்பராக இருந்தது. டிஓபி அவரோட ஒர்க்கும் பயங்கரமா இருந்தது. எல்லாரோட ஒர்க்கும் சூப்பரா இருந்தது. முக்கியமா வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எப்பயுமே வந்து பெரிய படங்கள் வந்து உங்களை பயங்கரமா உற்சாகப்படுத்தும், ஆனா சின்ன படங்கள் தான் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமா என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படமா மதுராத்திரி வந்திருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. தியேட்டர்ல மட்டுமே ஒரு படம் சப்போர்ட் பண்ணும்போது தான் பெருசா ஜெயிக்கும். எல்லா பேருக்கும் நல்லபடியாக இந்த படத்தை பற்றி எழுதுங்க. மக்கள் தியேட்டர்ல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆரியல் அவர்கள். அடுத்ததாக இந்த முக்கியமான ஒருத்தரை கூப்பிட்டு முன்னாடி we have to thank two important people who have been
greatest support to this movie. எங்களோட ஆர்ட் டைரக்டர் பாலு மகேந்திரா சார் அவர்கள் அண்ட் எங்களோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா ராமசுவாமி அவர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தேர். It's all your work that is creating on the screen. And next, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் இந்த படம் பார்த்த உடனே இது அவரோட படம் தானே அப்படின்னு வந்து ஈஸியா வந்து சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வந்து இட் has got a bit of madness, it has got a bit of style, it has got a bit of everything, ஒரு மேஜிக் அத்தனையும் கலந்து ஒரு பேக்கேஜா கொடுக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் பிடித்த டைரக்டர். ஸோ அவர் என்ன சொல்ல போறாரு இந்த படத்தை பத்தி அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நாங்கெல்லாம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களையும் மேற்கொள்ள. வணக்கம். ரிஷி வந்து நான் இப்போ டாரத்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 25th ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க. எனக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு போவேனா, ஒரு புது பசங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற 2 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சனந்த் வந்து முன்னாடியே என் படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ தட் அந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் சனந்த் பண்ண போகிறான் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு கேரக்டர் நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணி ஒரு தடவை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா இப்போ ரிஷி வந்து எப்படின்னா ஷார்ட் ஃபிலிம் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோம்னா நானும் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தாரு. ஸோ ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி தான் படங்கள் பண்ண வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு நம்ம தமிழ் எடுத்தோம்னா அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிஷி அண்ட் சனந்த் 2 பேரும். ஸோ அதுதான் இப்போ நான் வந்து சனத்தையும் ரிஷியும் கேஷ் பண்ணுறதும் அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சு அவங்கள ஃபீச்சர் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணி ஜென்ரலாக தான் அவன் ரிஷி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் அந்த படத்தை எடுத்தேன். பட் அந்த படத்தோட நான் எடுத்த படத்தை சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு. அதில் எடுத்தப்போ ரிஷியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்போ ஐ சமோ ஃபெல்ட் சொல்ல மாதிரி கண்டிப்பாக தலைவரோட வைப்பு இருக்கு ரிஷிக்கு. ஆனால் அது போல வந்து வாட்டர் பர்ஃபார்மர் ரிஷி. அதாவது வந்து ஒரு கேரக்டரை உருவாக்கி அதுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து தலைவர் கூட, சியான் கூட, சூர்யா சார் கூட, அனுப் சார் கூட, நிறையா ஜெயசேதுபதி கூட மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி கிரேட் ஆக்டர். ஸோ இவங்க 2 பேரோட ஒர்க் பண்ணும்போது, சனந்த் ரிஷி ஒர்க் பண்ணும்போது இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து எப்படா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரவுட் தட் ரிஷி வச்சும் சனத்தை வச்சும் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிக்கிற படத்தை நம்ம எடுக்கணுன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து சனத்தும் ஹார்ட்லின்னு ஒரு படம் ஹீரோவாக நடிச்ச ஒரு படம் வந்துருச்சு. அண்ட் ரிஷி இஸ் தேர். அண்ட் ஐ திங்க் மை ஃபிலிம் இஸ் ரிலீசிங் ஆன் செப்டம்பர் 25th என் படம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டார் படமாக ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். ரிஷி வச்சு மாடல் வந்து எனக்கு திரும்ப சொல்லுவாங்க, நீங்கள் வந்து புது பசங்களை வச்சு பண்ணுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க, நீங்கள் ஸ்டார் வச்சு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ரிஷி மூலமாக தான் இந்த படம் பார்க்க போனேன் முதல் ராத்திரி. என்னோட டாரத்தி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த படம் ஆரம்பிச்சாங்க. ஸோ திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்கிறான் ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. எப்போ அதுக்குள்ள முடிச்சிங்க, அதுக்கு படமே ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. சார் படம் பார்க்கறதுக்காக கூப்பிட்டான். சீரியஸ்லி ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் சீயிங் தி ஃபிலிம். ஒரு ஃபார்மல், அதாவது ஒரு கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி அவன் ஜென்ரலாக சொன்னப்போ வந்து ஒரு கல்யாணத்துல நடக்கிற ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு காமெடின்னு சொன்னான். பட் ஆனால் காமெடியில் வந்து ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமரு அந்த மாதிரி ஜென்ரலாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெரி ஃபியூ கிளாசிக் காமெடி ஃபிலிம்ஸ் தான் வந்து வெல் ரிட்டர்னாக இருக்கும். அதாவது வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேலேருந்தே அந்த காமெடி வரணும். இல்லைன்னா வந்து நம்ம டைமிங்க்கு சொல்லியும் நம்ம காமெடி போடலாம். பட் ஆனால் ஒரு வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் வரும். ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்த்தோன்னு தோணுச்சு, ஐ ஃபெல்ட் லைக் சீயிங் அ பாக்யராஜ் சார் ஃபிலிம். அதில் இருக்கிற ஒரு நூக்கரான ஒரு ஹியூமன், அந்த பிகாஸ் ஹியூமன் ஷுட் கம் ஃப்ரம் ரைட்டிங். அந்த மாதிரி வரும்போது எனக்கு ப்ளஸ் வே யூ ஹேவ் கேஸ்டட், அதாவது அவ்வளோ ஏன்னா எல்லாருமே புதுசு அப்படின்றப்போ நிஜமாக ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போகிற மாதிரியும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே கேப்சர் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்டேஜிங்காக இருக்கட்டும். நான் சினிமாட்டோகிராஃபர்னே சொன்னேன், ஒரு சீனை வந்து ஸ்டேஜ் பண்ண விதம் and அதை எடிட் பண்ண விதம் எல்லாமே டெக்னிக்கலாக எவ்ரிதிங் வாஸ் குட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த வே ராஜா ஹஸ் ரிட்டன் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் ஈவன் த டயலாக்ஸ்மே ரொம்ப சூப்பராக, நிறைய இடங்கள்ல பயங்கரமான நம்மளுக்கு டக்குன்னு ஹியூமர் கொண்டு வர மாதிரி சில மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு.
அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் பர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடனரி வெல். புதுசாக நடிச்சவங்க தான் என்னை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நிறைய அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு சித்தி, அக்கா, தங்கச்சியாக நடிச்சவங்க, அந்த பொண்ணு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் வி ஹேவ் சேத்தன் சார். ஐ மீன் ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யர் பர்ஃபார்மன்ஸ் சார். எல்லா படத்துலையும் வந்து ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ. வெரி சூன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்துலையும் ஒரு பூசாரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் வெங்கடேஷ் சார் அவருமே அந்த எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்கு. இந்த நடிச்ச ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மொமெண்ட் விச் வில் பி லைக் பிக். அண்ட் தென் அப்துல் சூப்பர். அதாவது வந்து அப்துல் வந்து நான் யூடியூப்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்துல வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. எவ்ரி ஒன் வாஸ் வெரி வெரி ரியல். அண்ட் அனிஷ்மா இந்த சிறைகளாம் இது ஜஸ்ட் லைக் பெர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரிஷி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ரிஷி வந்து மீன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஹூ ஐ ஒர்க் வித் நவ். அண்ட் பார்க்கும்போது அது வந்து வெரி க்ளோஸ். ரொம்ப சூப்பர் பையன். அதனால ஒரு மாதிரி வந்து வெரி வெரி ஜெனுவின், வெரி வெரி பேஷனேட். அவங்ககிட்ட வந்து ஒரு ஜெனுவினிட்டி இருக்கு. அதாவது வந்து அந்த ஆர்ட் மேலே ஒரு ஜெனுவினிட்டி இருக்கு. அந்த ஒரு ஆக்டரா அந்த ஆர்ட் மேலே, சினிமா மேலே பயங்கர பேஷனேட்டா ஜெனுவினா இருக்கிறவங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக பெருசாக வருவான். அண்ட் முதராத்திரி அப்புறம் வந்து சொன்ன மாதிரி இஸ் கோயிங் டு கிவ் த என்டையர் டீம் ஆல் இட்ஸ் கிரெடிட்ஸ் அண்ட் it will be a big success. And thanks to Maitri for supporting new talents. And very important thing. And technically and editing, art direction, everything was very very good. And overall இந்த படம் வந்து just to give you a feel, ஒரு 2 மணி நேரம் காமெடிக்குள்ள வந்து there is also ஒரு நல்ல ஒரு எமோஷனல் ஒரு லவ் ட்ராக் இருக்கு, எல்லாமே இருக்கு. So it didn't look like a very like a first timer பண்ற மாதிரி இல்ல. You are actually I'm become a very good fan of your writing. All the very best whole team. And see you for coming. Thank you so much, sir. இதுக்கு மேல என்ன வேணும் ராஜா? Okay, and thank you so much. தம்பதியா வந்து இந்த கல்யாண விழால கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much for joining us, Mrs. Karthik Subrash, please. And அடுத்ததா வந்து இன்னொரு ஒரு brilliant director he has joined us too. And திரு ரவிக்குமார் அவர்கள், அயலான் படத்தோட இயக்குனர் திரு ரவிக்குமார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். Please join us. நீங்களும் வந்து ஒரு 4 வார்த்தை சொன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த முதராத்திரி படத்தை போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன். அதாவது அந்த அன்னைக்கு வந்து வீட்டில் இருந்தேன். சார் வந்து கூப்பிட்டுருந்தார், சுரேஷ் சார் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு, அனிக் சாரும் இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ வீட்டில் இருந்து நான் சரி தனியாக போகணுமேன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு போகிறேன். அது கொஞ்சம் ப்ரைவேட் ஷோ. வரையெல்லாம் கேட்டேன், வீட்டில் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, முதராத்திரியா சரி எப்படி இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது, வாங்கன்னு கூப்பிட்டேன். உடனே பாப்பா இருந்துட்டு நானும் வர்றேன் அப்படின்னா, இல்லை இந்த படத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து நம்ம அவளை கூப்பிட்டு போன முதராத்திரின்னு பேர் சொல்றீங்க, எப்படி தெரியல பாப்பா, நீ வரக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட். இல்லை அப்படி இருக்காது, சரி இருந்தால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஒய்ஃப் மட்டும் தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அந்த பேரை கேட்கல இருக்கிற ஒரு மனசுல தோணக்கூடிய விஷயங்களும், படம் பார்த்ததுக்கு அப்புறமா படத்து மேல நமக்கு தோணக்கூடிய விஷயங்களும் கம்ப்ளீட்டா வேற. ஆனா அந்த படம் பேர் வந்து அந்த படத்துக்கு பொருத்தமாக தான் இருக்கு. ஸோ படம் முழுக்க பேசக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. எந்த விஷயத்த வந்து நம்ம வந்து படமா எடுக்கணுங்கிறதுல ஒரு டைரக்டரோட திறமை இருக்கு. எதை வேணா எடுக்கலாம், பெரிய பெரிய நீண்ட வரலாறு எடுக்கலாம், இல்லை பெரிய ஒரு தலைவரோட ஹிஸ்டரி எடுக்கலாம், அல்லது ஒரு உண்மையில ரியலிஸ்டிக் ஸ்டோரி அப்ரோச் பண்ணலாம். இது ஒரு நைட்ல, அந்த ஒரே ஒரு நைட்ல மட்டும் அந்த குடும்பத்தை காட்டுறதன் மூலமா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே கொண்டு வந்து நம்ம முன்னாடி வந்து ஸ்க்ரீன்ல காட்டின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து கண்டிப்பா சொல்லப்பட வேண்டிய ஒரு கதைங்கிறத பார்க்கலையும், படம் பார்க்கலையே நல்லா ஃபீல் ஆச்சு. கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன மாதிரி டைரக்டர் வந்து இது நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. பல இடங்கள் வந்து அவங்க சட்டிலா பண்ணிட்டதுனால சரி சிம்பிளா பண்ணிட்டாங்களே நம்ம கடந்துடணுமே தவிர, அது சிம்பிளா தெரியுது, ஆனால் அது சிம்பிளா பண்ணலை. அது ரொம்ப நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துலலாம் வந்து ஹீரோயின் வந்து ஒரு சவுண்ட் விடுவாங்க, கத்துவாங்க.
ஆனால் அது அவ்வளோ டயலாக் பேசியிருந்தா எவ்வளோ இம்பேக்டாக இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு சவுண்டு விட்டுருக்காரு அந்த அந்த சீனில். அது அவ்வளோ ஒரு மாதிரி பயங்கர இம்பேக்டாக இருந்தது படம். ரிஷிக் அவர் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் எப்பவுமே ஜென்யூன் ஆக்டர். நான் பார்த்தது வந்து ஹீரோ படத்தோட சூட்டப்பெல்லாம் நான் போயிருக்கேன் மித்ரன் படத்தில். அதாவது அவர் அந்த அந்த செட்டில் அந்த கேரக்டரை மட்டும் மைண்டுக்கு ஓட்டிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காரு. எத்தனை டேக் ரீடேக் போனாலும் கரெக்டாக, ஏன்னா அவருக்கு ரீடேக் இல்லை. ஸோ அவரோட இதை வந்து திரும்ப திரும்ப பண்ணுறாரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவரை. நான் நிறைய பேருக்கு சொன்னேன், நல்லா நடிக்கிறாரு, நல்லா நடிக்கிற ஒருத்தர் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்லிட்டே இருந்தேன். சரி, நல்லா நடித்தா மட்டும் ஒரு பிரேக் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு இப்போ இதை பார்க்கலாம் சரி சூப்பராக பிரேக் கிடைச்சிருச்சு. காட்சி சிவராஜ் படத்தில் ட்ரெய்லர் பார்க்கலையுமே இது வந்துட்டாரு, ரிஷி வந்து அடுத்த இடத்துக்கு வந்துட்டாரு. இனி எல்லாரும் அவருக்கு போய் கதை சொல்கிற மாதிரி இல்லை, அவரை வச்சு மனசில் கதை யோசிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அடுத்து ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுதான் நீங்கள் புதிய இடத்துக்கு வந்துருக்கு. நான் உங்ககிட்ட அந்த திறமை இருக்கிறதுனால சொல்கிறேன். மற்றபடி இதில் நடிகர்களை நடிக்க வச்சிருந்த விதம் வந்து அட்டகாசம். அதாவது என்னன்னா ரொம்ப அனுபவமாக எப்படி அந்த, அதாவது ஒரு கேரக்டர் சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்களோட பாடி லாங்குவேஜை வந்து கொண்டு வர்ற விதம் வந்து டைரக்டர் வந்து கண்டிப்பாக மைண்டுக்குள்ளே அந்த கேரக்டர் வச்சுருக்காரு. நான் கேட்டு இதெல்லாம் யாருங்க இவங்களெல்லாம் எங்கேங்க பார்த்தீங்க, இல்லை இதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஸோ சேத்தன் சார் தான் ஆரம்பிச்சு வைப்பாரு. அவர்கிட்ட ஆரம்பிச்சு அப்துல் ஆகட்டும், வெங்கடேஷ் சார் ஆகட்டும், லைனாக எல்லா ஒவ்வொருத்தரும் வந்து பக்ஸாரெலாம் பின்னிட்டாரு படத்தில். பல இடங்கள் நீங்கள் வெடிச்சு சிரிக்கிறது வந்து கன்ஃபார்ம். நம்ம வந்து வேற நிறைய படங்களை சொல்கிறோம், மலையாள படங்களை அப்படிலாம் சொல்கிறோம். பட் இந்த படம் வந்து அது எல்லாத்தோட ஒரு பல மடங்கு வந்து தரத்தில் உயர்வாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த கதையை வந்து எப்படி ப்ரொடியூசர் கேட்டு இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத எனக்கு ஆச்சரியம் தான். ஆனால் ஒரு புது டைரக்டரு இப்படி ஒரு ஒன் நைட்டில் ஒரு ஸ்டோரி, அதுக்குள்ளே இவ்வளோ கேரக்டர்கள், அதுக்குள்ள கம்ப்ளீட்டாக ஒரு தமிழ் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டது வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியம். இது எப்படி தெலுங்கு ப்ரொடியூசர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த நுட்பமாக இந்த நம்மளோட தமிழ் கல்ச்சரெல்லாம் எப்படி கரெக்டாக அவங்க வந்து எடுத்துக்கிட்டாருன்னு போது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. அந்த வகையில் வந்து படத்தை தயாரித்த ரவி சாருக்கும் நவீன் சாருக்கும் இந்த படத்தை சிறப்பாக கொண்டு போன அனில் சார் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கேமரா, மியூசிக் எல்லாமே படத்துக்கு சூப்பர். ஏன்னா அது எல்லாமே வெளியே தெரியாத அளவுக்கு படத்தை உயர்த்திருக்கு அப்படின்னா அது வந்து சூப்பராக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், நிச்சயமாக வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். சார் அவர் தமிழ் ப்ரொடியூசராக மாறி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஒரே கதையாக கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லி தமிழ்லாம் பூந்து விளையாடுறாரு இப்போ ரவி சார். தேங்க்யூ. அண்ட் யா, ஸோ அடுத்ததாக வந்து ஒரு ஒன்றும் இல்லை சார். இந்த கேப்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்மளுக்காக வந்து அறுசுவை விருந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்மளாம் சாப்பிட்டு தான் போறோம் அப்படிங்கிறதா. நான் தான் மெயினா அதுதான் இன்னைக்கு கிளம்பி வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆடி மாசம் யார் என்னென்ன சாப்பாடு போடுறது ஃபர்ஸ்ட் அனுப்போம் அப்படின்னு. ஓகே, கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களை வந்து பெரியவங்கெல்லாம் வந்து வெளியில வழி அமைச்சிட்டு வந்தாதான் அது வந்து கரெக்டா இருக்கும். நாங்கெல்லாம் வந்து எல்லாத்தையுமே கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அதனால டேரக்டரும் ஹீரோவும் வெளியில வரைக்கும் போய் வழி அமைச்சிட்டு வர போயிருக்காங்க. தோ வந்துருவாரு. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில தான் எனக்கு என்ன பேசணும்னு தெரியாம நான் முடிப்பேன். அமைதியா இருக்கணுமா? தேங்க்யூ. பாவம் சார், நான் தான் மாட்டிட்டு இருக்கேன்னா காஸ்டியூம் டிசைனர் கூப்பிட்டு பேச வைங்கன்றது சேத்தன் சார். அவங்களே ஒரு ஓரமா உட்காந்துருப்பாங்க. ஓடி வா
ஓடி வாங்க. இருங்க ஒரு ரெண்டு இவ்வளோ நேரம் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கலாம்ல, இல்லை வருவீங்கன்னு தெரியல, அதனாலதான். சரி, ஓகே. ஸோ நான் வந்து கேட்டோடனே யார் டேரக்டர் அப்படின்னு உடனே இருக்கிறதுலே சின்ன பையனா ஒரு குழந்தை மூஞ்சியோட ஒரு பையன் இருப்பான், அந்த பையனை போய் பிடிமா, அவர் தான் டேரக்டர் அப்படின்னா. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சுரேஷ் வந்தா சார்ட்ட கேட்டேன். ஹி இஸ் வெரி டேலண்டட். ஆனா வந்து ரொம்ப ரொம்ப குட்டி பையன், ரொம்ப சமத்தான பையன், பட் வேற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கான் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஸோ ப்ளீஸ் நீங்க வாங்க, உங்களோட படம் நீங்க வந்து நிறைய பேசலாம். ராஜா கருப்புசாமி. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்ன எவ்வளோ பேசிக்கணும், ஏன்டா அப்படி ஆகிட்டே இருக்காங்கன்னு பார்த்தேன். கால் நிற்க மாட்டேங்குது, மாதிரி பழக்கமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு படம் எல்லாரும் ஆக்சுவலாக இந்த கதை எழுதி முடிச்சு பல ப்ரொடக்ஷன் 40 ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு கடைசி ஒரு கதை முடியாது, இந்த படம் பண்ண முடியாது, ஏன்னா இது வச்சா 4 விஷயத்தை மட்டும்தான் இந்த படம் பண்ணணுன்றது ஃபிக்ஸ் ஆகிட்டு தான் அதுக்கு அடுத்து போனோம். இந்த படம் வந்து ஒரு மனுஷன்னா அந்த இடத்துக்கு போயிருக்காது. அது யாருன்னா தினேஷ் புருஷோத்தமன், டிஓபி, லவ் டுடே டிஓபி. அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நானும் விஷயம் நின்றுக்க மாட்டோம். இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு நின்றுருக்கோம். இன்னைக்கு இந்த படம் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் முழுக்க தினேஷ் புருஷோத்தமன் அவருக்கு மட்டும்தான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அவரால் அவர் தான் இந்த படம் பண்ணதான் இருந்துச்சு, பட் சில காரணங்களால பண்ண முடியல. ரியலி தேங்க்ஸ் அண்ட் சாரி ஃபார் தட். அண்ட் அதுக்கப்புறம் மேங்கோ புஷ் மோகன் அண்ணா, அவர் ஒரு கதை கேட்குறோம், அந்த கதை கேட்டுட்டு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இது நல்ல கதை இவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் மூலமா தான் மைத்ரி உள்ள வந்தாங்க. மைத்ரி சார் வந்து அனில் சார் கதை கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் அனில் சார், நவீன் சார், ரவிசங்கர் சார், இந்த கதை தூத்துக்குடி பக்கம் நடக்கிற கதை, இதை நான் உங்களுக்கு போயிட்டு இங்கிலீஷில் சொல்லணும். ஒரு 1.5 மணி நேரம் இங்கிலீஷில் ChatGPT போட்டு இதெல்லாம் சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு இங்கிலீஷில் சார் ஓப்பனிங் சார், பூசாரி கம் சார், பெல் ரிங் சார், இந்த மாதிரிலாம் சொல்லி கதை சொல்லி அவங்க என்ன புரிஞ்சாங்கன்னு தெரியல, பட் தே அண்டர்ஸ்டாண்ட் அந்த சோல் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகேப்பா பண்ணலான்னு சொல்லிட்டு அத்தனை வருஷம் ஓடினது அடுத்த 1 மாசத்துல நாங்கள் ஆஃபீஸ் போட்டாச்சு, இது போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம் நிறைய எழுதி மறந்து ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார், ரவிசங்கர் சார், அனில் சார், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் ஆக்சுவலாக கார்த்திக் ஜி கிருஷ் சார், டக்கர் படத்தோட டேரக்டர், அப்புறம் பாரதி லகனன் சார், பிருந்தாமன், சுஜு சார், மொராஜி ஆனந்தன், நாகேஷ் குகுனு, இவங்க எல்லாருக்கும் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் இப்போ எடிட், இந்த டெக்னிக்கலாக ரைட்டிங்லாம் இது பண்ணோம்னா எனக்கு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லி கொடுத்த ரூகேஷ் ஸ்ரீனிவாசன் ஒரு அண்ணன் இருக்காரு, கேத்தரிங் படத்தை கூட இருக்கிறாரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோட டக்கர் எடிட் டீமு, ஹேசினாமிகா எடிட் டீமு, தக்ஸி எடிட் டீமு, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இப்போலாம் தேங்க்ஸ் மட்டும் ரொம்ப அறுக்க விரும்புகிற கடத்துக்கு இதாகிடும். ஸோ தூத்துக்குடிலேருந்து சென்னை வந்தோடனே ஃபஸ்ட்டு சென்னை கூட அடாப்ட் ஆகிறதுக்கே எனக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துருச்சு. ஊரில் என்னென்னமோ நம்ம தாண்டா இது அப்படின்னு சொல்லி சென்னை வந்து செவிட்லேயே அடிச்சு நீ ஒழுங்கா இங்கேன்ற மாதிரி அடிச்சது. அப்போது இல்லை பயப்படாத, இது பிரச்சனை இல்லை அப்படின்னு என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்பர்ட், கெல்டன், அசோக், தினகரன், பிரதுமன், கார்த்தி, மக்கா, மகாலிங்கம், எல்லாரும், ஜெஸ்ஸி, அவங்க ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு என்னுடைய சினிமா வாழ்க்கைன்னு சொல்ற அளவுக்கு பெரிய கிடையாது, பட் ஸ்டில் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ வெறும் டிரெக்டராக மட்டும் இருந்தால் பாதுகாப்பு, உனக்கு ஒரு கிராஃப்ட் தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு எடிட்டர் ஓரளவு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீனிவாசன் ஒருத்தர், ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்ரீனிவாசன். அவருக்கு அது இல்லைன்னா இன்னைக்கு ரைட்டிங் எனக்கு கிடைக்கிற மரியாதையும் எதுவுமே கிடைச்சிருக்காது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீனினா அவங்களுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க இல்லைன்னா காசு வேணும்டா, சாப்பாட்டு காசு இல்லை கூட அப்படின்னா அவன் உடனே மாற்றி விடுவான். மீனா, கேதர், இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜெயஸ்ரீ, ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம் கூட எழுதிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அப்புறம் வரும்போது இதெல்லாம் இவங்கெல்லாம் சம்பிரதாயம், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்புறம் படத்துக்குள்ளே வரும்போது தலைமை வியாக்கி கேட்குறப்பெல்லாம் என்ன இதாயா, சரி ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு 5 நிமிஷம் ஒரு போஸ்டர் வரும், அது எப்படின்னு தெரியல, ரொம்ப தேங்க்ஸுங்கய்யா. அப்புறம் மியூசிக் டைரக்டர் பாலசங்கர்,
தலைவன் வந்து அவர்கிட்ட அதான் ஒரு கட்ட செட்டிங் உட்காரோம், ஆறாவது உட்காரோம், ஃபர்ஸ்டாலாம் புலம்ப ஆரம்பிச்சிருவேன். அவர் நினைச்சாருன்னா மூடிட்டு உட்காரு வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்கலாம். நான் எதுவும் சொல்லலை. ரொம்ப தேங்க்ஸ். முக்கால் செஷன் வந்து புலம்பல் செஷனாகவே இருக்கும். அப்படி அங்கே ஆச்சு கூட இப்படி அங்கே ஆச்சு பண்ணு. பட் என் கிளைமேக்ஸ் எனக்கு இது நான் என் படம்னு சொல்லலை, அது அவரோட பெஸ்ட்டாக கிளைமேக்ஸ் ஆறாவது வரும்போது கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்த அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் டிஓபி சுரேந்தர் பரஞ்சோதி, நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். சேமர்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஜேபிள் இருக்குது, போய் பார்த்துருங்க, யூடியூப்ல இருக்கும். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ கையில் 10 காசு கிடையாது. கேமரா தம்பிட்டு இருந்து கேமரா வாங்கி லென்ஸ் ஒருத்தனை கடன் வாங்கி பண்ண ஷார்ட் ஃபிலிமு. அந்த படத்துக்கு அவர் தான் டிஓபி. இன்னைக்கு இந்த மதுராத்திரிக்கு அவர் தான் டிஓபி. 0 பட்ஜெட் வந்து திருப்பி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ். அப்புறம் எடிட்டர் அசோக், அவனும் கிட்டத்தட்ட புருஷன் முன்னாடி மாதிரி தான். என்னமும் கூட இருப்பான், சண்டை போடுவோம், இது பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ் அசோக், இது எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு டிரெக்ஷன் டீமு, டிஓபியும் டிரெக்ஷன் டீம். ஆனால் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் தான் வேலை பார்த்தாங்க. நான் இவ்வளோ கோவப்படுவேன், இவ்வளோ கத்துவேன்னு எனக்கு இந்த ஃபிலிம் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் அருண், ரொம்ப தேங்க்ஸ். நிறையா அவனுங்க முன்னாடி மாதிரி அவனு சண்டை போட்டிருக்கோம். அருண், ஆதி ரொம்ப தேங்க்ஸ். தயா, ஹரி, ஹரிஷ், சக்தி, மகேந்திரன், மாதவன், பிரதீப், லிஷா, இவங்க எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ். மெயினாக சாரி தயாவுக்கும் ஹரிக்கும். அடி மட்டும் தான் வாங்கல, மற்ற அவ்வளோ திட்டம் வச்சுருக்காங்க. ரொம்ப சாரிடா, பட் ஆனால் வழி இல்லை, எவ்வளோ வாங்கலாம் செய்வீங்க. அப்புறம் டிஓபி டீமில் பிரகாஷ், சசி, ஃபேமஸ் பிரகாஷ் சசினா பாலாஜி பாலாஜி ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் காஸ்டிங்கில் வந்துட்டு சங்கீதா மேம், ஷெல்லி மேம், வெங்கடேஷ் சார் கதை சொன்ன உடனே நான் பகவதியெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருந்தேன். மனுஷன் போய் உள்ளே போட்டுன்னே வாங்க லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு. சரி ஓகே கியூட்டு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ஃபர்ஸ்ட் மீட்டே அது கதை கேட்டுட்டு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப தான் இருந்துச்சு. பக்ஸனை வரல, நீங்கள் படத்தில் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவரோட. நான் சேதன் சார் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் நரேஷன், செகண்ட் நரேஷன், தேர்ட் நரேஷன் போனோடனே ராஜா இன்னும் எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி தான் இருக்குது, நீங்கள் அதுதான் கதை சொல்லல கண்ணை கேட்டீங்கன்னு சொன்னார். பட் கதை கேட்டுட்டு அவர் அவ்வளோ சொன்ன மாதிரி வெட்டி வெடி அந்த கடைலாம் பார்த்துட்டு தலைவனை வந்து பக்கத்தில் உட்காந்து சார் இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டது வந்து எனக்கு ரொம்ப நான் ரொம்ப சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த இதுக்கு. அப்புறம் நல்லதுக்கு நடிச்சது கொஞ்சம் வளருது. அப்புறம் சுமித்ரா, வர்ஷினி, பானு, கார்த்திகேயன், நரேன் சார், சாப்ளன் சுந்தர் சார், அப்புறம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் படம் நடிச்சதுக்கு. அண்ட் எல்லா ஆடிஷன் இந்த படம் காஸ்டிங் இவ்வளோ இருக்குன்னா படத்தில் கிட்டத்தட்ட 37 கேரக்டர்ஸ் இருக்காங்க ஹீரோ ஹீரோயின் தவிர. அந்த 37 கேரக்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 300 கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் நாங்கள் பார்த்து வேணாம்னு சொன்னோம். ஆடிஷனில் செலக்ட் ஆகாமல் போனோம், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். செலக்ட் ஆனவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இல்லைன்னா இந்த படம். அப்புறம் ரோஹிணி மேம், அவங்க ஆக்சுவலாக அவங்க போட்ட அவங்க மூலியமா தான் அதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபார்வர்ட் கிரேட்ஃபுல் பண்ணுறது, ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கடைசியாக இந்த படம் ரொம்ப கேட்கும்போது ஃபஸ்ட்டு இந்த சினிமாவில் வரணும்னா இது ஒரு சின்ன படமான்னு சொல்லும்போது அப்போ படம் தானே, அது சின்ன படம் பெரிய படம் நம்ம அதை லேபிள் பண்ண வேணாமே இருக்கும். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதோட ரியல் மீனிங் புரிஞ்சுது. ஒரு பாரிஸ் சொன்ன மாதிரி ஒரு பெரிய படம் உங்களை எல்லாம் பண்ணும், குதூகலமாக இருக்க வைக்கும், என்ஜாய் பண்ண வைக்கும். சின்ன படம் தான் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். உங்களை தியேட்டரில் உங்களுடைய பிரதிபலிப்பாக அது இருக்கும். இந்த படத்தில் 37 கேரக்டர்ஸ் 37 சொந்தக்காரங்க தான். படம் வந்த அப்புறம் செய்ய போகிறேன். பட் ஆனால் ஸ்டில் அவ்வளோ விஷயம் நீங்கள் பாருங்க, பார்த்துருச்சிங்கன்னா இதை ஒர்க் அவுட் ஆகல திருத்திக்கடா அப்படின்னு சொன்னாலும் திருத்திக்க நான் ரெடி. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், இது இதுக்காக சொல்கிறேன், சின்ன படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமா அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். இது நான் இது சொல்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா நான் நினச்சேன். பட் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ், கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் தமிழ் சினிமாவை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். பெரிய ஸ்டார்ஸ் படம் பட்ஜெட் வைஸ் அதெல்லாம் ஓகே, பட் திஸ் வில் பி இங்கிலீஷ் வரல நல்லா இருக்கும். அது ஒன்று. அப்புறம் ஒரு இந்த படத்தில் நடித்த 2 ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் சொல்லிட்டேன். ஓகே, ரிஷி, அனிஷ்மா. ஃபஸ்ட்டு அனிஷ்மா சொல்லிடுறேன். ஹீரோயின் கேரக்டருக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 43 பேர் ஆடிஷன் பண்ணி நோன் ஆர்டிஸ்ட் போய் அன்னோன் ஆர்டிஸ்ட் போய் கடைசியில் ஏடி டீம்லாம் வந்து எனக்கு முட்டை திருச்சி வைக்காத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணி உனக்கு ஒத்து கொட்டின அளவுக்கு போயிட்டானுங்க. ஒன் டே அனிஷ்மா ரேண்டமாக வந்தாங்க. அண்ட் படம்
அவங்க வெறும் க்யூட்னஸ் மட்டும் ஒரு ஹீரோயினுக்கு தேவையில்லை. ஒரு ஹீரோயின்னா எனக்கு க்யூட்டாக தான் இருக்கணும், இவங்க அதான் பண்ணணுன்ற எதுவுமே இந்த படத்தில் முடிஞ்ச அளவு இது பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ரிஷி அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக வடிவேல் சொல்கிற மாதிரி ஏறாத மழை இல்லை, பொறுக்காத குப்பை இல்லைன்ற மாதிரி போகாத ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இல்லை, கேட்காத இது இல்லை, தண்ணி ஒரு சில பேர்லாம் வேறு மாதிரிலாம் கதை சொல்லி இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் மைத்ரி மூவி மேக்கர்ஸில் நிற்கிறதுக்கு பல சண்டை, 2 பேரும் கிட்டத்தட்ட சண்டை போட்டிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். பட் இங்கே நிற்கிறோம். ரொம்ப அடுத்தடுத்து படம் ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. அதை பாருங்க. ஃபைனலி ஒரு 3 பேர்த்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று அப்பா, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பேன், ரொம்ப தேங்க்ஸ். நீ பார்த்துட்டு இருந்தா பெருமைப்படணும்னு நினைக்கிறேன். ஒன்று. அப்புறம் தம்பி, அவனுக்கும் மாறி எனக்காக இன்னும் தூத்துக்குள்ள தனியாக ஒரு ப்ரொமோஷன் வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. போய் பார்த்தீங்கன்னா அவன் தனியாக பேக்காஸ் போட்டு வந்து பண்ணிட்டு இருக்கான். தூத்துக்குள்ள என் படம் 100 நாள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இந்த படம் வந்துட்டு மெயினாக என்னுடைய ஒரு கைண்ட் ஆஃப் கில்ட்லேருந்து வந்த கதை தான். நான் சுற்றி இருக்கிற என் லைஃப்பில் இருக்கிற நானுமே ஹர்ட் பண்ண பார்த்த விமனுக்காக வச்சு எழுதின படம் தான். அது தப்பு இருக்கும், யாராவது சொல்லுவாங்க, தப்பாக மாற்றிக்கிறேன். பட் இங்கே நான் நிற்கிறேன்னா ஒரு பொம்பளை 50 வருஷம் வாழ்க்கை இறந்தனால மட்டும் தான் நிற்கிறேன். எங்கள் அம்மா ஒரு 50 வருஷம் அவள் பார்க்காத வேலை இல்லை, எதுவுமே இங்கே நான் நிற்கிறது. நான் இங்கே படித்த கூட உட்காந்துட்டுறேன், எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்கு. இதுதான் இந்த படத்தில் கடைசியாக முடியாததாக தான் சொல்லுவோம். ஸோ தேங்க்ஸ்மா. நீ பார்த்தா பாப்பான்னு நினைக்கிறேன், லைவ் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு all the women in my life, especially you. நீயும் பார்த்துட்டு இருப்ப, ரொம்ப தேங்க்ஸ். பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்வாகா இருக்காப்புல, பெரிய டேரக்டர் ஆயிடுவாரு, அப்புறம் ஹீரோ ஆயிடுவாரு. கைக்கு வச்சுக்கோங்க. இது என் சார்பா எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் வந்து விஷ் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சார், அவர் சொன்ன நான் அவர் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக பார்த்த மனுஷன். இன்னைக்கு என் ரைட்டிங் ஃபேன் சொல்கிறதெல்லாம் தெரியல, ஆனால் இன்னும் நான் பேர் வாங்கணும். நான் இன்னும் இன்ஸ்பைரிங்காக டேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா வேலை பார்த்தா ரைட்டிங் சூப்பராக டேரக்டர் சொல்லணும். அண்ட் ரவிக்குமார் சார், நான் இந்தியன் நாளை வந்து எங்கள் ஊரில் கேஎஸ்பி ஸ்டேட்டில் ஹவுஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு வேலை வாங்கியிருக்கா பற்றி எனக்கு அதெல்லாம் கேட்கும் இதாக இருக்குது. அப்புறம் கீர்த்தி ப்ரோ, நான் வந்து டூடு மைத்ரி ஓகே ஆயிடுச்சு, டூடு ஃபஸ்ட் டே படம் பார்க்குறேன். அன்னைக்கு அந்த மனுஷன் பார்த்தப்போ ஒரு வார்த்தை, ஐயோ அடுத்து உன் படம் தான்யா, அடுத்து அந்த மாதிரி ஃபேஸ் பார்க்கணும் அவனே அப்படின்னாப்புல. ஐ திங்க் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸ்ரீகணேஷ் ப்ரோ, நானும் அவன் ஏரியாலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப இந்த மனுஷன் இவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாப்லான்ட்டு அந்த ஏரியா ட்ரை பண்ணப்பையும் சரி, இப்பயும் சரி, படம் பார்த்துட்டு நான் நல்லா இருக்கப்படுது, நல்லா இருந்துச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணேன்னா டைம் எடுத்து எனக்காக பேசினாப்புல. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் பாரி ப்ரோ நிறைய சொல்லியிருக்காப்புல. அதை தாண்டி படம் பார்த்துட்டு எனக்காக இது எடுத்து இது கொஞ்சம் மாற்றிக்கங்கன்னு சொல்கிறது ஜென்யூனாக ஒரு விஷயம் வரும், அதை நான் மாற்றிருக்கேன். இது பார்க்கும்போது படம் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வித்ரோ டேரக்டர் மதன் ப்ரோ, அவர் இருப்பாங்க நினைக்கிறேன், கலெக்டர் இல்லை, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அப்புறம் கரண் ப்ரோ, அடுத்து துருவிக்ரம் அவருடைய படத்தோட டைரக்டர் கரண் ப்ரோ, அவரும் படம் பார்த்தாரு. ப்ரிவியூ பார்க்க வந்த எல்லா டைரக்டர்ஸுக்கும், ஸ்ரீகணேஷ் ப்ரோ, பரத், எல்லா டைரக்டர்ஸ், என்னோட டைரக்டர் பரத் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆகஸ்ட் 21 தியேட்டரில் வந்து பாருங்க. முடிச்சுக்கிறேன். Thank you so much. So yes, coming to the man, அதாவது வந்த உடனே அத்தனை பேரும் பேசின ஒருத்தர் இவர் தான். ஒரு 10 to 15 years in தமிழ் சினிமா ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் ஒன்று வரும், யாருமே மறுக்க முடியாத ஒரு டேலண்ட் வரும். அப்படி வந்த டேலண்ட் தான் இண்டஸ்ட்ரி மக்கள்ல இருந்து எல்லாருமே வந்து they have got blessings and wishes for him. அத்தனை பேர் மனசுலயும் ஒரு நல்ல இடம் பிடித்த நல்ல மனிதர் முதல்ல, அப்புறம் ஒரு மிகச்சிறந்த டேலண்ட்டும் கூட எங்களோட ஹீரோ ரிஷிகாந்த் அவர்களையும் வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சீஃப் கெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக ஃபேமிலி. ஸோ
அது எப்படின்னு சொல்கிறேன்னு தெரில. சில சமயம் சில பேர் அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் யூ. அஞ்சனா மேம், எனக்கு நீங்கள் ஒரு வாட்டி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி கங்க்ராட்ஸ் சொல்லி வாழ்ந்துருக்கீங்க. நீங்கள் என்னோட முதல் படத்தில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த மேடை வந்து எனக்கு கதாநாயகனா முதல் மேடை. சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி மேடையில் பேசியிருக்கேன். எனக்கு வந்து நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது, மனசுக்குள்ள நிறைய நன்றிகள் தான் இருக்கு. அதில் முதல்ல ப்ரெஸ் அண்ட் மீடியா. நான் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, தெரிஞ்சவங்க இல்லை ஒரு இதுவெல்லாம் கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய படங்கள்லையும் இல்லை அவ்வளோ அதிகமான ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படங்களில் நீங்கள் ஒவ்வொரு எழுத்து வடிவத்துலேயோ இல்லை ஒரு வீடியோ ரிவ்யூவாவோ ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி என் நேமை சொல்லி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து எனக்கு பாராட்ட தெரிவிச்சிருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி எழுதின ஒவ்வொரு விஷயங்களும், நீங்கள் மென்ஷன் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ஆக்சுவலாக அடுத்தடுத்த வேலை வாங்கி கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் பண்ண வச்சது. அந்த சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு வந்து எப்பவுமே இருந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெஷ் வேலையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பேக் ஸ்டேஜில் போகும்போது இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி அதுதான் இங்கே என்னை நிற்க வச்சிருக்கு. அதுக்கு உங்ககிட்ட எனக்கு மனமார்ந்த மிகப்பெரிய நன்றிகள். மேலும் இந்த படத்தை நீங்கள் கொண்டு போயிருவீங்க எனக்கு தெரியும், அது நான் முழுமையாக நம்புகிறேன். அண்ட் பியாண்ட் இண்டஸ்ட்ரி எங்கெங்கேருந்தோ தெரியாது, ஆனால் ஒரு ஜென்யூனான லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும், ஒரு ஜென்யூனான ரிவ்யூ இருக்கும், கிரிட்டிசைஸும் வரும். இது 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 மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், இது சூப்பராக இருக்குது, அதுவாக இருக்குது. அவங்க டைமை எல்லாத்துலேயும் முக்கியமான டைம் எல்லாம் விட்டுட்டு அதில் அவங்க எனக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு சின்ன ரைட்டப்போ இல்லை ஒரு சின்ன வீடியோவோ இல்லை ஒரு சின்ன மென்ஷனோ நீங்கள் அங்கங்கே பண்ணதுன்னா எனக்கு அகைன் அகைன் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்லையும் சரி ஒவ்வொரு இதுலேயும் சரி எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ நான் சாப்பிட்டதும் அதில் தான், என் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுலேருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு இது எல்லாத்துக்குமே என் உழைப்பு போட்டேன். ஆனால் அதை விசிபிள் ஆக்கி இங்கே இந்த லைட் போல விஷன் பண்ண வச்சது நீங்கள் தான். ஸோ இது இது என்றைக்குமே இந்த நன்றி இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு மிக ரெஸ்பான்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ணணும், கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணுன்னு தைரியமும் ஆசைகள் இருக்குது. ஆனால் அந்த தைரியம் உங்களால் எனக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஸோ இந்த படம் மதுராத்திரி ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் ஒரு வீட்டு வச்சுருக்கேன், அதை நான் சொல்கிறேன் கடைசியாக. ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் ராஜா அவன் வந்து எனக்கு எப்படின்னா அவன் சொல்கிற இந்த படத்துக்கு தம்பி சொந்த தம்பி மாதிரி தான் அவன். கேள்வின்னு ஒரு படம் நடிக்கும் போது அங்கே ஏடியா ஒர்க் பண்ணான். ஸோ அந்த படத்தில் அண்ணன் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வந்தான், ஒரு லைனு செம்ம டார்க்காக இருந்துச்சு. வாழ்க்கையே செம்மையாக டார்க்காக போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஏன்டா இவ்வளோ சோகம்னு நினச்சேன். போக போக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அடுத்தடுத்த லைன் சொன்னான். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த முதலாத்திரி வந்தது, ஷார்ட் ஃபிலிமாக வந்த கதை தான் இது. ஸோ இந்த லைன் வந்ததுக்கப்புறம் இது நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பெருசாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் ட்ராவல். இது ஏறாத தெருவில் ஏறாத மலையில் அப்படி இப்படின்னு கொண்டு போய் ஒரு பாயிண்ட்ல அவங்ககிட்ட நான் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக கிவ் அப் பண்ணுற ஜோனில் ஆயிடுச்சு. எல்லாமே என்னடா எங்கே முட்டாலும் போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல நான் வந்து ஓகே டன் முடிச்சுக்கலாம், நீயே அதோ போயிடு, நீ பண்ணிடு, என்ன மிஸ் பண்ண அந்த இதில் விட்டு கொடுக்கல. அது வந்து பெரிய விஷயம். லவ் யூ அண்ட் தேங்க்யூ. அது சும்மா சரிண்ணே, நான் வேற படம் கூட பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த படம் உங்க கூட தான் பண்ணுவேன், நீங்கள் ரெடி செட் ஆகிட்டு கூட வாங்க அப்படின்னா அது
கோவம் வரும், சண்டை போடுவேன், ஆனால் லவ் அதிகம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை ஒரு புது ஹீரோ, வேற லாங்குவேஜ், என்னை பற்றி ஒர்க்ஸ் பார்த்தது கிடையாது, என்னை பற்றி நிறையா தெரியாது, ஆனால் லைனாக ட்ரஸ்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ், அது என்னால் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய நேரங்களில் நம்பவே இல்லை, உண்மையிலே வர, உண்மையிலே ஆஃபீஸ் போடுறாங்களா, உண்மையிலே ஷூட் போகிறோமா, உண்மையிலே அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு இன்னைக்கு இந்த படத்தை உருவாக்குனதுக்கு வந்து நவீன் சார், ரவிசங்கர் சார், அனில் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எந்த நிலைமைக்கு போனாலும் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. ஐ வில் ஒர்க் இன் எனி மொமெண்ட், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மற்றபடி இந்த படம் எனக்கு வந்து நான் ஊர் சைடு, தஞ்சாவூர் சைடு. ஸோ எனக்கு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸில் நிறையா எங்கள் அப்பா, அம்மா, குழந்தைங்க, இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு தேட்டர் வந்து திருவிழா நம்ம ஊரில் பார்த்துருப்போம். அந்த திருவிழா வைப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சும்மா ரூரலாக. ஸோ இங்கே சென்னை பக்கம் வந்ததுக்கப்புறமா இங்கேயும் இருக்குது, பட் நம்ம ஊர் பக்கம் போனோம்னா அது நல்லா மிஸ் ஆகும். ஸோ அந்த படங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், நான் சில படங்கள்லாம் ரொம்ப ஃபேவரட். அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வைப் கிடைக்கும், எனக்கு ஊருக்கு போன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், எனக்கு ரிமெம்பர் பண்ணணும். எனக்கு வந்து மொதல் படம் நான் வந்து அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த மொதல் படம் அதுவாக தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் முதல் அது. இந்த படத்தில் நான் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் நிஜமான ஹீரோஸ் மீதி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் தான். நாங்கள் ஹீரோன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஹீரோயின் சொல்லிக்கலாம், பட் நாங்கள் அந்த படத்தில் ஒரு பார்ட். நான் வந்து ஒரு நல்ல கதையில், நல்ல எழுத்துல, நல்ல டைரக்ஷனில், நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் முதல் ராத்திரி. நான் ஒரு பார்ட். நீங்கள் படம் வந்துச்சுன்னா தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கச்சி ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா தெரிவாங்க, குழந்தைங்க, உங்கள் குடும்பம், உங்கள் ஃபேமிலி விசிட் மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்கிறது திருவிழா. கண்டிப்பாக இந்த முதல் ராத்திரி 21 ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எல்லா படங்களும் நல்லபடியாக, வெற்றியாக, செலிப்ரேட்டடாக நல்லா போகணும். அது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தி. நாங்கள் சின்ன படம். ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அது என்னன்னு தெரியல, இன்ஸ்டிங்க்டாக எனக்கு அந்த பயம் வரல. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற ட்ரெஸ் எனக்கு பயங்கரமாக இருக்குது. நான் அந்த ட்ரெஸ்ட்டை பிரேக் பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். அது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு, அது உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் கொடுத்துரும். ஸோ எஸ், இது முதல் ராத்திரி பற்றி பேசியாச்சு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது, ஃபஸ்ட் ஏஜ் எல்லாரை பற்றி பேசணும். டைரக்டர் பற்றி சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இதில் வந்து டிஓபி சுரேன் லவ் யூ. மனசால சொல்கிறேன், சுரேன், நீங்கள் பெருசாக வரணும், வருவீங்க. நான் இது ஆப்வியஸ்லி இதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து தினேஷ்குமார் புருஷோத்தமன் நான் வந்து நன்றி சொல்லிக்கணும். அவர் இல்லைன்னா அந்த படம் இல்லை. ஆனால் சின்ன கோவம் இருக்கா என்னன்னு தெரியல, வெரி சாரி. சீக்கிரம் பேசலாம், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள். பட் ஆனால் அவர் பண்ணுறதா இருந்துச்சு. ராஜா இந்த டீமில் சுரேன் கூட்டு இருந்தார்ல, ஓகே, அவன் கம்ஃபர்ட் என்னங்கிறது சுரேன் அப்போ தான் மீட் பண்ணுறேன். ஆனால் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அவ்வளோ ரசித்தேன், அவர் அவ்வளோ இருந்தேன். சீக்கிரமாகவே அவர் ஐயா பிஸியாக இல்லைங்க, பயங்கரமாக ஷோராக சொல்கிறேன், வெரி பிஸியாக இல்லை. அசோக் உங்களை பற்றி வெளியில் ஆல்ரெடி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உங்களை பற்றி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. நீங்கள் நேரில் போய் இப்படி பேசுறீங்க நினைக்கிறேன். செம்ம எடிட்டருங்க, செம்ம சென்சிபிள். அவரோட ஒர்க் வந்து இந்த படம் வெளிலறதுக்கு தெரியும். ஒரு படத்தில் ரைட்டிங் போகும்போது இந்த ஹியூமர் கட்லாம் ஒரு விஷயம் இருக்குது, அது சென்சிபிளாக கட் பண்ணும்போது தான் தெரியும். அந்த மனுஷன் ஆல்ரெடி பேர் வாங்கினாரு, இதுக்கப்புறம் பெருசாக இருந்தார். எனக்கு மனமார்ந்த வாழ்ந்துட்டு நீங்கள் பெருசாக வரணும். காஸ்டியூம் டிசைன் புண்ணியமா மேம், ரொம்ப தேங்க்யூ. இந்த சொக்கா கூட நல்லா இருக்கு. எனக்கு வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ. இட்ஸ் கிரேட் ஹானர். அண்ட்
பாசிபிள் சுமன் காவ்யா இங்கே இருக்கான்னு தெரியல, அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ். மியூசிக் டைரக்டர் அண்ணன், அவர் அண்ணன் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், ரொம்ப பார்த்துட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம். உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் படத்தில் ரொம்ப ஹாப்பி. அந்த பேர் சூப்பராக இருக்கு. ஐயா என்ன இருக்கு? சங்கர் ராகர். சூப்பராக பேர் செமையாக இருந்துச்சு. சூப்பராக. ஆக்சுவலாக நான் எடிட் பார்த்தேன், ஃபுட்டேஜ் பார்த்தேன், நான் ஆல்ரெடி பார்த்தது தான். ஆனால் மியூசிக்கோட மறுபடியும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என் படம் நான் நடிச்ச படம் அவ்வளோ எனக்கு ஃபீல் ஆகல. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி புதுசாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செமையாக பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அவர் ஃபேன். இதில் சீரியஸாக சொல்கிற படம் வந்ததுக்கு அப்புறமா அது பெருசாக இருக்கும். லவ்லி. தேங்க்யூ. நான் உண்மையிலே எனக்கு இது போஸ்டர் டிசைனர் யாக்கி ஐயா தெரிஞ்ச விட்டீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன நல்லா இருக்கு, போஸ்டர் டிசைன்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு செமையா பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொருடையும் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் டவுட் போட்டு யோசனையே இருப்பேன். சொல்லும் போது ஐயா நமக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. உண்மையிலே சொல்றேன், வெரி ப்ரௌட். தேங்க்யூ. ஆர்ட் டைரக்டர் பலவந்தன் சார், ரொம்ப தேங்க்யூ. இந்த செட்ல எல்லாமே எனக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்க வந்து ஒரு மேஜர் பார்ட் இல்லை, வெரி ப்ரௌட். தேங்க்யூ. உங்க கூட ஒர்க் பண்ணது. சீக்கிரம் நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். டைட்டில் அனிமேஷன் யுகானியம் தெரிக்க விட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது மறந்துட்டேன். சூப்பர் ஒர்க். ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சுரேஷ் சார், பிரேம் சார் நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் இல்லை பட் ஆனால் வெரி மச் தேங்க்யூ. நீங்கள் எல்லாமே நிறைய நடந்திருக்காது. சொல்லியாச்சு. மோகன் அண்ணன், மேங்கோ போஸ்ட் மோகன் அண்ணன், ராம்குமார் எங்க ஒரு மேஜர் பார்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. அதாவது காரியத்தோட சில விஷயங்கள் செய்வோம், ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மண்டபத்தில் நைட்டு கூட இங்கே நின்று 2 மணிக்கு செட்டப் ஆகிட்டு இருக்குது. ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறாரு. எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அவர் சொந்த இதுவாக நினச்சி எடுத்து வேலை செஞ்சுருக்காங்க எல்லாருமே. சீரியஸாக ரொம்ப தேங்க்யூண்ணே. ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, கணக்கு தெரியல. தேங்க்யூ. லவ் யூ ஸோ மச்ண்ணே. ராகவ் எங்க வரலடாவா? சவுண்ட் இன்ஜினியர் ராகவ் ரமேஷ். அவன் சின்ன வயசுலேருந்து, நான் எப்படி சொல்றது, சின்ன வயசு போயிடுச்சா, ஷார்ட் ஃபிலிம் டைத்துலேருந்து அவன் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்கான். என் முதல் படத்தில் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வரல, அவனை வச்சு எங்கே வரல. சூப்பரான ஒர்க். இந்த படத்துக்கு அப்புறமா அவனுக்கு பெரிய லைஃப் இருக்கும். அது அவனுக்கு பயங்கரமான நோட்டீஸ் நான் நம்புறேன். லிரிசிஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. நிறைய ஒர்க் பண்ணணும் சீக்கிரம். கோரியோகிராஃபர் அனுஷா விஸ்வநாதன் மேம், இங்கே எங்கேன்னு தெரியல, இங்கும் இல்லை, பட் ஆனால் அவங்க ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே நாளுக்குள்ள டக்குன்னு வந்து சூப்பராக பண்ணிட்டு நீங்கள் அந்த பாட்டு பயங்கரமாக இதாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. விஎஃப்எக்ஸ் டிவி மோகன் அகில், தளபதி ராஜா ரொம்ப தேங்க்யூ. கலரிஸ்ட் அருண் சங்கம் விஷயம், ஃபோலி எம்ஜே ராஜு, ஸ்டில்ஸ் ராஜாமி, டைட்டில் டிசைன் வீரா, டைட்டில் அனிமேஷன் யூனியன், ப்ரொடக்ஷன் சுரேஷ் பிரேம். ஓகே, சுரேஷ் சந்திரா சார் ஒரு ஃபாதர்லி ஃபிகர். ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ அட்வைசஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் பேசியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. அது அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கௌரவம். அண்ட் எனக்கு அவரே அஞ்சனா மேம்லாம் எனக்கு விஷயம் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து வெளியில் சொல்லும் போது இண்டஸ்ட்ரி சைடில், எஸ் சென்னை வரும்போது எனக்கு யாருமே தெரியாது, இண்டஸ்ட்ரி சைட்லையும் யாரும் தெரியாது. ஆக்சுவலாக நான் நிறைய ஈவெண்ட்டில் சொல்லலாம், என் அன்இன்வைட்டடாக போயிடுவேன். அந்த பின்னாடி அந்த ஓரத்தில் நிற்பேன். அதாவது சினிமாவில் இருக்கிற மாதிரியும் நான் ஃபீல் பண்ணிப்பேன். அதுக்காக நிற்பேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, மிடில் ரோல் உட்கார ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோல்ஸில் ஸ்பீச்சில் உட்கார ஆரம்பித்தேன். அப்புறம் இது அது ஏதோ எங்கேயும் எல்லாமே கொண்டு வந்துச்சு. எல்லாருமே என்னை ஏதோ ஒரு விதத்தில் கைட் பண்ணியிருக்கீங்க. அப்போ சொன்னாங்க, நிறைய பேர் எங்கே போனாலும் அந்த பையன் நல்லா வரணும் அப்படின்னு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல பிளெஸிங்ஸ் வச்சுருக்கீங்கன்னு. எனக்கு அது என்னன்னு எப்படி என்னன்னு, ஆனால் அது ரொம்ப, நான் சாமி இங்கே தான் பார்க்குறேன், இந்த சினிமாவில் தான் பார்க்குறேன், இந்த ஒர்க்கில் பார்க்குறேன், அவங்கக்கிட்ட தான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன். முன்ன பின்னா ஆகலாம், ஆனால் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன், விட மாட்டேன். ஸோ அதுதான் என்கிட்ட இருக்கிற வாழ்க்கை நான் நம்புகிறேன்.
அண்டு இதை நான் சொல்லணும், ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும். உண்மையிலேயே இது வந்து ஃபேமிலி தான். வந்து உண்மையிலேயே அப்படி தான் அனுபவிச்சேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து இவங்கெல்லாம் சொல்லணும். ஆர்டிஸ்ட் ஏன் அனீஸு பயங்கரமான பெர்ஃபார்ம் பண்ணி இன்னும் விளையாட்டுக்குள்ள தெளிவாக உனக்கு தெரியும் என்னென்னு உங்களை சூஸ் பண்ணி ஜாலியாக போ, பயப்படாத, பயம் மட்டும் விட்டுரு. வெங்கடேஷ் சார் நான் உங்கள் படம் பார்த்து பழக்கலாம் சார். உங்கள் கூட நடிக்கிறது, உங்ககிட்ட இந்த மாதிரி வார்த்தை கேட்கறதுலாம் எனக்கு இதெல்லாம் எங்கேன்னு தெரியல சார். என்ன மாதிரி என்ன பண்ணலாம் தெரியல சார். அதெல்லாம் பெரிய போகணும் சார். அப்பா மாதிரி சார் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். சேத்தன் சார், உங்களை வீட்டில் பார்த்து நான் உங்களை வளர்ந்துருக்கேன். நீங்கள் பேசும்போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் பேசும்போதெல்லாம் பேசுகிறாரா இந்த பாரு அப்படி இருக்குன்னு உங்களை சின்ன வயசுல உங்களை பார்த்து பழகிட்டு உங்ககிட்டே தான் நீங்கள் இந்த பிளஸிங் வாங்கி விஷ் வாங்கினதுலாம் எனக்கு தெரியல என்ன செஞ்சுருக்கேன்னு. லவ் யூ சார், ரொம்ப தேங்க்யூ. such an inspiration and nostalgic for family member. சங்கீதா பாலன் ஆமாம், ஓகே. மை மதர் கேரக்டர் அவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. பக்ஸ் என்ன பிரிச்சிருக்காரு. பக்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பக்ஸ் இதில் வேற ஒரு வேர்ஷன் ஒன்று பண்ணியிருக்காரு. தூக்கி நிப்பாட்டிருக்காரு. இந்த படத்தை வேற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போர்ஷன் நான் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் மெயின் வேர்ல்ட் அது நான் சொல்கிறேன். இப்போ இதில் இந்த செட்டுக்கு சொல்கிறேன். பக்ஸ் அண்ணன், வெங்கடேஷ் சார், சேத்தன் சார், அப்துல், இவங்க எல்லாருமே ஒரு பிளாக் பிடிச்சிருக்காங்க. லேடிஸ் அந்த பக்கம் வேற மாதிரி ஒன்று பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ நான் அவங்க பேர் சொல்லும்போது ஒன்று சொல்லிட்டு வருவேன். பானுபிரியமா அக்கா சொல்லக்கூடாது. நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க தெரியுமா? எவ்வளோ பேர் நம்ம சொன்னாங்க பார்த்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்கீங்கன்னு. இது உங்களுக்கு பெரிய இடம் கொடுக்கணும் நான் மனசில் வேண்டிக்கிறேன். சுமித்ரா, மை சிஸ்டர் அவங்க தான் சீரியஸாக பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அது மனசில் சொல்ல தோணிடுச்சு, சொல்லிடுறேன். சூப்பராக வருவீங்க, பயங்கரமாக வருவீங்க, செம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. டீம் சொல்லுவோம். வர்ஷினி இந்த படத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு பிளேசஸ். ஸோ எவ்ரிதிங் வில் பி ஃபைன். பயங்கரமான ஒரு சென்சிபிளான பெர்ஃபார்மர் அவங்க. கார்த்திகேயன் ஐயா இன்னொரு ஹீரோ. சீக்கிரம் வெயிட் பண்ணுறேன். இனிமே பார்ப்போம், சீக்கிரமாக நடிப்போம், விஷயங்கள் பண்ணுவோம். பெருசாக வைங்க ஐயா. கியூட்டஸ்ட் பார் வேலன் ஐயா, இங்க வேலன் ஐயா, அப்புறம் நம்ம கௌசிக் கபிலன், இந்த ரெண்டு காம்போ பிரிச்சிருக்கு. நீங்க உங்களை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. நீங்க வேற பெரிய பெருசா வருவீங்க. இந்த படம் வேற எங்கேயும் தூக்கிட்டு போயிருக்கோம். மாஸ்டர் கிருத்திக் எங்கடா அந்த மாஸ்டர் எங்கடா இருக்கு? இவர் தான் பெரிய பாயாடி. சொல்லுவான் அந்த கதைலாம். இந்த லவ் மட்டுமா சொல்லுவா? கொஞ்சம் லவ் ஃபீல்லாம் இருக்கு உனக்கு. நல்ல பெர்ஃபார்ம். இந்த வயசுல நல்ல ஒரு சீன் வரும், நீங்க பாருங்க. இந்த வயசுல அவன் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் இந்த சினிமா பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறதுலாம் பெரிய விஷயம். அவனோட ரெமெண்ட் பண்ண ரவியோட தேங்க்யூ சொல்றது ஒரு மாதிரி. திலீபன் ஐயா, ஐயா நீங்க வேற ஐயா, அதாவது டப்பிங் ஒரு மட்டும் தான் பார்ப்பாப்புல, பெர்ஃபார்மன்ஸும் பிரிச்சுட்டாரு. டப்பிங் வந்தாருன்னா ஒரு வாட்டி போடுங்க, ஒரே டேக்ல ஃபுல் சீங்க ஒரே ஸ்டேஜ்ல அடிச்சு விட்டுருவாரு. அடிச்சுட்டு அப்புறம் ஏதாவது கரெக்ஷன் தேவைன்னு நடணும். அந்த மாதிரி பெரிய கிராஃப்ட்ங்க. நீங்க சொல்லணும். டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கிறீங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அருணையா வாங்க ஃப்ரெண்ட்ல. எனக்கு எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல ஒன்று மேலே வரலாமா? எல்லாம் மேலே வாங்க. அருண் ஏரி டீம்ல ஆதி சமயம் வந்து பார்த்துக்கிட்டாப்புல, அவ்வளோ சப்போர்ட்டிவ் பர்சன். வரப்போற அடுத்த டைரக்டர் வாரு ஆதி. நம்ம எப்பவுமே ஒரு வீட்டில் ஒரு லேடி இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அவங்க. தயாளன் பேபி பாய் தான் வந்தான். அதனால தேங்காய் பாலா
மை கியூட்டஸ்ட் பாய் ஹரிகிருஷ்ணா. இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் பார்க்கவே முடியாது. மோஸ்ட் இன்னோசென்ட் அண்ட் வெரி. ஹரிஷ் ஐயா, அஜித்குமார் வாங்க வாங்க வாங்க, எங்க கூட தலை. சக்தி ஐயா வரல? ஓகே ஓகே, சக்தி எங்க இருந்தாலும் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒர்க். லிஷா வரல, அவங்களுக்கும் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒர்க். உண்மையிலே கீழே உளுந்து வாரியெல்லாம் வேலை பார்த்தாங்க, உடம்பு சரியில்லாம போச்சு. மகேந்திரன் மாதவன் ரெண்டும் ஒரு ஜோடி நம்ம பாய்ஸ். ஓகே ஓகே ஓகே. அசிஸ்டன்ட் கேமராமேன் சசி ராவ். அதான் வேற லெவல். ஒர்க் வந்து யாரு மிஸ் பண்ணாலும் அது இல்லைங்க, அப்படிதான் இருக்கணும். அது எங்க போறீங்க? ஃபர்ஸ்ட் அதுல இல்லைங்க, அப்படிதாங்க இருக்கணுங்க. வாப்புல பிரகாஷ் வாங்க வாங்க. ஜெமியும் நல்லா பாருங்க. பாலாஜி வாங்க வாங்க வாங்க. பேசவே மாட்டான், நல்ல ஒர்க்கர்ஸ். சந்தோஷ் அசிஸ்டன்ட் எடிட்டர் மேல வாங்க. சிவா எங்க இருக்கீங்க? சிவா வாங்க வாங்க வாங்க. ஹரிபாபு இல்லையா? வாங்க வாங்க வாங்க. இவங்க எல்லாரோட சப்போர்ட் பிகாஸ் எண்ட்ல எல்லாமே இதாச்சு. ஓகே, ஸோ ராஜா மேல வா. அசோக், சுரேஷ், நம்ம அருணனை பத்தி நம்ம இன்னும் யாரும் பேசாம இருக்காங்க. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல். அவரு இப்போ நிறைய விஷயங்கள் இறங்கலைன்னா படம் டக்குன்னு முடிஞ்சிருக்காது. இன்னைக்கு ஆகஸ்ட் 21 போயாம உழைச்சாரு. தேங்க்யூ எவ்ரிவன். ஸோ இது முதலாளி படம் 21 ரிலீஸ் ஆகுது. சின்ன படம் தான், தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க. ஃபேமிலியோட பார்க்குற விஷயம். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா, ஒய்ஃப் இவங்கெல்லாம் தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற ஜென்ஸ், அப்புறம் இந்த மாதிரி தான் போகும். ஸோ ஃபேமிலியோட திருவிழாவோட எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னா அதுதான் முதல்ல இருக்கு. அதை நான் 100% உறுதியாக சொல்கிறேன். நம்பி வாங்க, ஏமாத்தலாம். தேங்க்யூ. கண்டிப்பா எனக்கு தெரியும் அச்சனம் வார்த்தையும் மனசுலேருந்து அப்படியே வருது. ஸோ அதனால தான் உங்களை வந்து நாங்கள் யாருமே ஸ்டாப் பண்ணல. இட் இஸ் யோர் ஸ்டேஜ், யூ டிசர்வ் இட். எவ்வளோ படங்கள், எவ்வளோ ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அஸ் ஹீரோ, யூ டிசர்வ் த ஸ்டேஜ். அண்ட் கேன் ஐ ஆஸ்க் தி cast and crew to join us on stage? Cast and crew, please. கொஞ்சம் எல்லாருமே வந்து for a photo op, please join us on stage. அவ்வளோதான், போர் அடிச்சிச்சு, முடிஞ்சிச்சு, சத்தம் ஆரம்பிச்சிச்சு, முடிச்சுக்கணும். ரவி சார், ஃபார்மலா ஒரு தடவை எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போவாங்க, நல்லா இருக்கும். அப்துல் அஞ்சனா மேம், சுரேஷ் சந்திரா event. So please, we'll feel very happy if you can have the lunch and leave it, please. கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. And I request all our special guests also to join us on stage. Suresh Chandra sir, please join us on stage. கீழே வந்துடலாமா? மேலே யாரெல்லாம் ரொம்ப யங்கா ஃபீல் பண்றீங்களோ கொஞ்சம் முட்டி போட்டு உட்காரலாம் முன்னாடி. முதல்ல சாப்பாடு போடுற மாதிரி உட்காந்துட்டீங்க. ஹலோ, காசு அப்படின்னு கூப்பிட்டா அத்தனை பேரும் தான் நடிச்சவங்க எல்லாரும் ப்ளீஸ் ஜாயின் அஸ். கொஞ்சம் மாப்பிள்ளை போட நடுவுல வாங்கப்பா. குடும்ப ஒரு ப்ராப்பர் குடும்ப போட்டோ எடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும்ல. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. வாங்க, நடிச்சதே மறந்து எல்லாம் குடும்பமாவே வாங்கி கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. சுரேஷ் சார்
நான் போக மாட்டேன். அவர் நினைக்கிறார். சுரேஷ் சார் ஓகே அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. Thank you. So இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அருமையான படம் வரப்போகுது. We are all very happy in a very good mood and it's going to be one good family entertainer. எல்லாரும் நினைச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஏன்னா முதராத்திரி இன்னைக்கு இல்ல 21st தான் தியேட்டர்ல பாருங்க. Thank you. Excuse me. வீடியோ போகும்போது